இயேசுவே நல்லவரே, கிருபையுள்ளவரே, இயேசுவே ராஜாவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, அன்பின் தகப்பனே, இயேசுவே கிருபை நிறைந்தவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உன்னதமானவரே, Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Hallelujah. எங்கள் நம்பிக்கை நாயகனே, உமக்கு நன்றி ராஜா. இந்த இரவு வேளைக்காக நன்றி, இந்த இரவு வேளைக்காக நன்றி. Hallelujah, 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 hallelujah. மகிமை, 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 வல்லமை, 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 கிருபை, கிருபை, கிருபை. Hallelujah, hallelujah. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி. நன்மை செய்கிறவரே, நன்மை செய்கிறவரே, நன்மை செய்கிறவரே, நன்மை செய்கிறவரே, நன்மை செய்கிறவரே. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. 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 கர்த்தர் நீ நல்லவர், கர்த்தர் நீ நல்லவர், கர்த்தர் நீ நல்லவர், கர்த்தர் நீ நல்லவர். Oh, thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. இயேசுப்பா உமக்கு நன்றி. நல்லவரே உமக்கு நன்றி. இயேசுப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. தேவாதி தேவமே உமக்கு நன்றி. எங்களை நினைக்கிறவரே உமக்கு நன்றி. உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உம்முடைய கண் மணிக்குலைகளை வைத்து பாதுகாக்கிறவரே உமக்கு நன்றி. மகா பெரியவரே உமக்கு நன்றி. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உமக்கு நன்றி. எங்களை தொட்டு சுகமாக்கும் தெய்வமே உமக்கு நன்றி. Oh, thank you, Jesus. இந்த நாளிலும் அப்பா நீர் அற்புதத்தை செய்ய போகிறீர், அதற்காக நன்றி. அதிசயத்தை உம்முடைய பிள்ளைகளை காண பண்ண செய்கிறீர், உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதத்தையும் அடையாளத்தையும் நீர் செய்கிறீர், உமக்கு நன்றி. உன்னதத்திலிருந்து தேவ தூதர்களை நீர் அப்பா இப்பொழுதே நீர் இறக்குகிறீர், உமக்கு நன்றி. ஓ ஹிமா ஷாபலாபரா கலதியான்னு சொன்னது ஒரு தெய்வீக வல்லமை அப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்ப போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. இயேசுப்பா உம்முடைய கரத்தின் வல்லமை இந்த இரவு நேரத்துல ஜெபிக்கிற இந்த நேரத்துல இறங்கட்டும். இதுல இணைந்திருக்கிற, இதுல இணைகிற ஹல்லேலூயா விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அற்புதத்துக்காக அப்பா இதில் வந்து அப்பா இணைகிற ஒவ்வொரு மேலும் என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படணும். ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர், ஒருவரையும் வெறுமே விடாதவர் அப்பா நீங்க. இயேசுவே வேதத்துல பார்க்கிறோம், இடத்துல வந்த ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. தெருக்களிலும் வீதிகளிலும் அப்பா வியாதியஸ்தர்களை கொண்டு வந்து படுக்க வைத்தார்கள். அப்பா உடைய நிழல் பட்டு சுகமானார்கள். உடைய வார்த்தையை கேட்டு சுகமானார்கள். அப்பா ஹல்லேலூயா. இயேசுப்பா உடைய வஸ்திரங்களை தொட்டு சுகமானார்கள். ஹல்லேலூயா. அப்பா ஹல்லேலூயா. உடைய வார்த்தையின் வல்லமையினாலே ஹல்லேலூயா உயிர் அடைந்தார்களே. இயேசுப்பா ஒருவரையும் நீர் கைவிடல, ஒருவரையும் வெறுமையாய் விடல. ஒவ்வொருவரையும் நீர் அற்புதத்தினாலே அடையாளத்தினாலே அப்பா உம்மை உறுதிப்படுத்தி நீர் சொன்ன நீரே மெய்யான கிறிஸ்து, நீரே இரட்சகர், நீரே மீட்பர் என்கிற அடையாளத்தை நீர் அந்த இடத்துல நீர் செய்தீரே அம்மா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. இயேசுப்பா உன்னதத்திலிருந்து அப்பா எங்கள் பரம தகப்பனே நீர் பேசினீரே, இவர் என்னுடைய நேசகுமார், இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. இவர் எனக்கு பிரியமான குமாரன், இவர் சொல்லுவதை கேளுங்கள் என்று சொன்னீங்க. ஹல்லேலூயா இயேசுப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. இயேசுப்பா நீங்க சொன்னீங்க, குமாரனாகிய நான் எதையும் நானாய் செய்வதில்லை, பிதாவானவர் என்ன செய்கிறதை இந்த குமாரன் காண்கிறாரோ அதையே நானும் செய்கிறேன் என்று சொன்னீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிதாவுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிற எங்கள் அற்புதமான, எங்கள் உன்னதமான எங்கள் ஆண்டவராகிய இரட்சகர் என்று இயேசு
உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் இதில் அப்பா கூடுகிற இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு இடத்திலும் தெய்வீக வல்லமை இறங்கணும். எந்த சூழ்நிலைகளில இருந்து அப்பா இதை கவனிக்கிறார்கள், எந்த நெருக்கத்திலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, ஒரு தேவ பிரசன்னம் அவர்களை ஆளுகை செய்யும். இருதயத்துல பாரத்தோடு கண்ணீரோடு அப்பா இதை காண்பார்கள் என்று சொன்னார். அவர்கள் முகங்களில் உள்ள எல்லா கண்ணீரையும் என் இயேசு நீர் துடைப்பீராக. அல்லேலூயா. வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆறுதலை என் தேவ ஆவியானவர் நீர் கொடுப்பீராக. அல்லேலூயா. நீதி நியாயத்தை செய்கிறது. அல்லேலூயா. அக்கிரமத்துக்கு அப்பா அக்கிரமத்தை வெறுக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா நம்பிக்கையாய் வருகிற அப்பா யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அல்லேலூயா கைவிடப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, என் இயேசு இரட்சகர் ஒருபோதும் நீர் அப்பா உடைய பிள்ளைகளை கைவிடுவதில்லை, நீர் மறந்து போவதில்லை. எப்பொழுதும் உடைய கண்களை உடைய பிள்ளைகள் மேல் வைத்து கவனித்து பார்க்கிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மகிமையான உடைய கரம் இந்த இரவு நேரத்துல அப்பா இதில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கணும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு என்கிற வார்த்தையின்படி ராஜேசப்பா பலனற்ற எங்களுக்கு பலன் தருகிறது. எங்களுடைய பலவீனத்துல உங்க பலத்தால எங்களை இடைக்கட்டி ஹல்லேலூயா ஏசப்பா எங்களை பலப்படுத்துகிற தேவன் அப்பா. நீங்க வேதம் சொல்லுகிறது பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவாங்க. ஏசப்பாவுடைய சமூகத்துல வந்துட்டாலே போதும். ஹல்லேலூயா. விசுவாசம் எப்படி வேலை செய்யணுமா? பலவீனனும் தன்னை பார்த்து நான் பலவான், நான் பலவான், நான் பலவான் என்று சொல்ல வேண்டும். ராஜேசப்பா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவ மகிமையும் தேவ வல்லமையும் இந்த நேரத்தில் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் தொடற்றும். இணைகிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஒரு மாற்றம், சமாதானம், சந்தோஷம், நிறைவான ஆசீர்வாதம் ஹல்லேலூயா உண்டாக இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தை கொண்டு நான் ஜெபிக்கிறேன். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. 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 Thank you. இணைகிற ஒவ்வொரு இந்த யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக யாரெல்லாம் இதுல இணைகிறார்கள் ஹல்லேலூயா ஒவ்வொருடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும். அப்பா ஜெபிக்கிற அந்த நேரத்துல தானே தேவ மகிமை அப்பா இதை கவனிக்கிறவர்களை மாத்திரம் அல்ல, இதை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறவர்களை மாத்திரம் அல்ல, அருகில் இருக்கிறவர்களையும் அது பற்றி பிடிக்கும். வல்லமை பற்றி பிடிக்கும், அபிஷேகம் பற்றி பிடிக்கும். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இயேசுவின் நாமத்துல பாருங்க. கடந்த வாரத்துல நடந்த ஒரு சாட்சியை நான் சொல்லி அப்படியே நான் ஜெபத்துக்குள்ள போக ஆசைப்படுறேன். கடந்த வாரத்துல கூட பாருங்க நான் இதே விஷயத்த சொன்னேன். நீங்க இதை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் மேல் மாத்திரமல்ல, வல்லமை உங்க அருகில் இருக்கிறவங்க மேல இறங்கும். இது அபிஷேகம். நீங்க இதுல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற பொழுதே, வார்த்தையை கேட்கிற பொழுது உங்கள் அருகில யார் இருந்தாலும் அவர்களையும் இந்த அபிஷேகம் பற்றி பிடிக்கும். நீங்க என்னோட ஜெபத்துல இணைகிற பொழுது, சத்தத்தை கேட்கிற பொழுது, என்னுடைய வார்த்தையை அங்கீகரிக்கிற பொழுது, அவர் மேல விசுவாசம் வைக்கிற பொழுது, நம்பிக்கையோடும் தாகத்தோடும் அவரை தேடுகிற பொழுது, தேவ பிரசனம் உங்கள் வீடு முழுவதும் அது பிரகாசம். இந்த வார்த்தையை நான் சொல்லி நான் ஜெபித்து கொண்டு இருக்கிற பொழுது பாருங்க, ஒரு தாயார் தன்னுடைய மகள் அருகில தூங்கி கொண்டு இருந்திருக்கிறாங்க. ஆமா, அவங்க அப்படியே ஒரு 30-35 வயசு மதிக்கத்தக்க. இந்த அம்மா நல்ல ஒரு முதிர் வயதுல இருக்கிறவடைய ஒரு அம்மா. அப்ப பாருங்க, இவங்க தம் பிள்ளைக்காக அவங்க பிள்ளை பக்கத்துல படுத்திருக்காங்க, அவங்க பொண்ணு பக்கத்துல படுத்திருக்கு. பாருங்க, இந்த வார்த்தையை நான் சொல்ல போது அவங்க அதை ஏற்றுக்கொள்றாங்க, விசுவாசிக்கிறாங்க. விசுவாசிச்சு அவங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற பொழுது அபிஷேகம் வல்லமை அவங்க பக்கத்துல பின்னாடி படுத்து தூங்கிட்டு இருந்த அந்த பொண்ணு மேல இறங்கிடுச்சு. இறங்கின உடனே அவங்களுக்குள்ள இருந்த அந்த கிரியைகள், அதாவது பிசாசுடைய கிரியைகள், அவங்களுக்குள்ள அசுத்தாவி இருந்திருக்கு, சர்ப்பத்தின் ஆவிகள் இருக்கு. அந்த பொண்ணு தானா நெளிய ஆரம்பிச்சு, அப்படியே நெளிஞ்சு அப்படியே ஆட ஆரம்பிச்சு. உடனே அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, என்னோட ஜெபத்தை அப்படியே நான் பேசுற வார்த்தைகளை அவங்க கேட்கணுங்கிறதுக்காக அவங்க காது பக்கத்துல வச்சு தலை மேல கையை வச்ச உடனே அவங்களுக்குள்ள அந்த அசுத்தாவி வெளியில வருது. அவங்க வாமிட்டு எடுக்கிறாங்க, அப்படியே அழுக்கு எல்லாம் வெளியில வருது, அசுத்தாவிகள் எல்லாம் வெளியில புறப்படும். வல்லமையுள்ள வார்த்தைகள், கிறிஸ்து இயேசுவின் வார்த்தை. அல்லேலூயா. ஒரு வார்த்தையை எடுத்து அதை தியானிச்சு அந்த வார்த்தையை பேசுகிற பொழுது அதுல ஜீவன் இருக்கு.
ஜீவன். கிறிஸ்து இயேசுவோட வார்த்தையில ஜீவன் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது பாருங்க, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அவன் பிழைப்பான். அவன் பிழைப்பான். ஒவ்வொரு வார்த்தையிலும், அவருடைய வார்த்தையில ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்கு. ஓ தேங்க்யூ. அவன் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்கு என்பதை நான் விசுவாசித்து பேசுகிறேன். ஏதோ நம்மளா பேசணும், ஏதோ நம்ம ஊழியம் பார்க்கணும் அப்படின்னு இல்லை. தேவ ஆவியாவுடைய ஏவுதலின்படி நான் இதை பேசுகிறேன். நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது, இதை இயேசுவின் நாமத்தை கொண்டு பேசுகிற பொழுது, நீங்கள் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, உங்க வாழ்க்கையில அற்புதமாக செய்யும். ஆவியானவர் ஆழமாய் கவனிக்கிறார். இந்த நேரத்துல இதுல இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் என் தேவ ஆவியானவர் ஆழமாய் உற்று கவனிப்பார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மனிதன் முகத்தை பார்ப்பான், உங்க வெளித்தோட்டத்தை பார்ப்பான். அவர் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பார்வை வேறு, மனுஷனுடைய பார்வை வேறு. வேதத்தில் இதை குறித்து போடப்பட்டது. பொன்னினாலான பாத்திரம் ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, பொன்னினாலான பாத்திரம். இரண்டாவது வெள்ளியினாலான பாத்திரம். மூன்றாவது இரும்பினாலான பாத்திரம். நான்காவது மண்ணினால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரம். மனுஷன் என்ன பண்ணுவானா, அங்கிருந்து பார்ப்பான். பொன்னினால் செய்த பாத்திரம், அதைதான் அவனுடைய கண்ணுப்போம். அதுக்குதான் அதிக கனத்தை கொடுப்பான். ஆனா தேவனுடைய பார்வை வேறு. பாருங்க, தேவனுடைய பார்வை எங்க இருக்கு அப்படின்னா, மண்ணினாலான பாத்திரத்தின் மேலே. ஹல்லேலூயா. ஆமா, அவர் தங்கத்தினாலான பாத்திரத்தை பார்க்கலையா, அவர் மண்ணினாலான பாத்திரத்தை அவர் கவனிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆலயத்துல பார்க்கிறோம், அநேக இடங்கள்ல சபைகள்ல உங்களால் பார்க்க முடிகிறது. நல்லா சூட்டு போட்டு பயங்கர டிப்டாப்பா, ஆமா, நல்ல ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அப்படி வந்தாங்கன்னா அவங்களுக்கு முன் வரிசையை கொடுக்கணும். பாருங்க, அதுக்கு அடுத்து கொஞ்சம் தரமா, கொஞ்சம் குறைவா இருக்கிறவங்களுக்கு அதுக்கு அடுத்த வரிசையை கொடுத்துக்கணும். இன்னும் அதை விட ரொம்ப சிம்பிளான மக்கள் வந்தாங்கன்னா அவங்க அதோட பின்னாடி கடை வச்சு. கடைசியா பாருங்க, அந்த மண்ணிலான பாத்திரம், அதாவது அவங்களுடைய எந்த தகுதியுமே கிடையாது. அவங்களால காணிக்கை கூட போட முடியாது. அவங்க கையில ஆனா அவங்க எங்க இருப்பாங்கன்னா, கீழே தரையில இருப்பாங்க, எல்லாம் பின்னாடி உட்கார்ந்து கடைசியில விட்டுருவாங்க. வேதத்தான் தெளிவா சொல்லியிருக்குது. இதான் மனுஷனுடைய பார்வை. தேவனுடைய பார்வை அப்படி இல்லை. தேவனுடைய பார்வை பின்னாடி விழும். ஹல்லேலூயா. மண்ணினாலான பாத்திரத்தின் மேலதான் விழுவாங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் காணிக்கை போடுறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துடைய கண் எங்க இருக்குன்னா, அந்த ஏழை விதவை அவள் போட்ட அந்த காயினை பாருங்க, அவர் அதெல்லாம் அவருடைய கவனம். அவனுக்குரிய எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆள் தோற்றத்தை பார்த்து, ஆமா, அவர் பலன் இது கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இதில் இணைஞ்சிருக்கிற உங்கள் ஒவ்வொரு இருதயத்தையும் அவர் ஆராய்ந்து அறிகிற தேவனாக. நீங்க உடைஞ்சு போயிருக்கலாம், உடைக்கப்பட்டு இருக்கலாம், நொறுக்கப்பட்டு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், கஷ்டத்தோடு இருக்கலாம், துன்பம் துயரங்கள் உங்களை நெருக்கி கொண்டு இருக்கலாம். உங்க மேலதான் இயேசுவின் கண்கள் விழும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பரிசுத்தவான், நான் பெரிய நீதிமான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வர்றவங்க மேல அவனுடைய பார்வை விடாது. ஆனா எவன் ஒருவன் தன்னை தாழ்த்தி, நான் தகுதியற்றவன், தேவ சமூகத்துக்கு முன்பதாக நிற்பதற்கு தகுதியற்றவன், இடத்துல எதுவுமே இல்லை, நான் உடைக்கப்பட்டிருக்கேன், நன்மை மாத்திரமே நம்பியிருக்கேன். பாருங்க, இந்த ஜபத்துக்கு பதில் கிடைக்கும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. அப்படியே நம்ம துதிக்கலாம். ஹல்லேலூயா. தேவ மகிமை உங்கள் வீடுகளுக்குள்ள இறங்கட்டும். ஜெபிக்கிற அந்த நேரத்துல தேவ வல்லமை உங்கள் ஒவ்வொருவரை பற்றி பிடிக்கட்டும். தெய்வீக பிரசன்னம் உங்க மேல இறங்கட்டும். ஒரு மனம். ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. ரீமாஷாபல வரக்கல தியாத்துல. ஹல்லேலூயா. உபவாசம், ஜெபம், இதற்கு ஒரு வல்லமை இருக்குது. ரீமாஷாபல ரிதிபிலியாக்குல தியாத்துல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல தேவ ஆவியானவரே அவரை வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு போறார். 40 நாள் அவர் எதுவுமே சாப்பிடாம இருக்கு, எதுவுமே சாப்பிடல பாருங்க. அப்போ அந்த இடத்துல பிசாசு சோதிக்கிறான். அவருக்கு பசிக்கும் தெரிஞ்ச உடனே என்ன செய்யறாங்க, கல்லை கொடுத்து இது அப்பமா மாற்றுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருமையான ஒரு வார்த்தை சொல்றார். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்.
வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, இந்த ஜீவனுள்ள வார்த்தை. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் இந்த ஜெபத்திலையும் உபவாசத்திலையும் இயேசு கிறிஸ்து இருந்து அதற்கு பிற்பாடு அவர் பட்டணத்துக்குள்ள வர்றாரு. அதுக்கப்புறம் அங்க அற்புதங்களும் அடையாளங்களும் உண்டாகும். அவருடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தை புறப்பட்டது என்று சொல்லப்படும். தேவ சமூகத்துல ஒரு மனுஷன் அமர்ந்திருந்தான் அப்படின்னா அவருடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டு வரும். ஒரு மனுஷன் பிரசங்கிக்கிற பொழுது, பேசுகிற பொழுது நம்ம கண்டுபிடிக்க முடியும் அவர்கள் வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் வரும். இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டது. அவர் யாரை கடிந்து கொண்டார்? வெளிவேஷம் போடுறவங்க. அல்லேலூயா. யாரை தேவன் கடிந்து கொண்டாரா? பரிசேயர்களும் சதிசேயர்களும் வேதபாரகர்களையும் கடவுளை தெரியும் எனக்குன்னு சொல்றவங்களதான் ஆண்டவர் கடிந்து கொண்டார். ஏழைகளையும் திக்கற்ற அனாதைகளையும் விதவைகளையும் அவர் விசாரித்தார். நொறுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் அவர் பார்த்து அவர்களுக்கு அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. அவருடைய தேவன் மற்றவங்களை மாதிரி பாருங்க, இவர்தான் ரியல் காட், இவர்தான் உண்மையான தேவன். தேங்க்யூ ஜீசஸ். அஜா, அந்த நேரத்தினுடைய மகிமையுடைய பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகள் நிரப்பட்டு அல்லேலூயா வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். இந்த நேரத்துல ஒரு தேவ ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொரு தொடுவதாக, ஒவ்வொரு உள்ளத்தையும் தொடுவதாக. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். தேவ வல்லமை இப்பொழுது வீடுகளுக்குள்ள இறங்கட்டும். கட்டுகள் அறுபட்டு போகட்டும். அல்லேலூயா. வார்த்தை கேட்க முடியாதபடி, ஜெபிக்க முடியாதபடி, ஒருமனப்பட முடியாதபடி, ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்வேன் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாதபடி ஆவியானவர் அல்லேலூயா இப்பொழுது கிரியை செய்யட்டும். அப்ப அந்த கட்டுகளை எல்லாம் உடைப்பார். பிசாசுடைய சகல கிரியைகளும் உடைத்து போடுவார். இருதயங்கள் திறக்கப்படும். ஏதோ வாசல் படின்னு நான் கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு, அவருடைய சத்தத்தை கேட்கணும் பாருங்க. அல்லேலூயா. சத்தத்தை கேட்கணும். நம்ம கேட்டு தன் இருதயத்தை கதவை திறந்து கொடுக்கிற பொழுது அவர் நம்ம வீட்டுல வந்து உட்கார்ந்து அவர் என்ன செய்வார்? போஜனம் பண்ணுவீங்க. உங்க கூட அமர்ந்து இருப்பார். உங்களுக்குள் வாசம் பண்ணும். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்பொழுதே ஒரு தெய்வீக பிரசன்னம் அப்பா நம்முடைய பிள்ளைகளை நிரப்பணும். வல்லமையுள்ள தேவன் எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா, எங்கள் யூத ராஜ சிங்கம். அல்லேலூயா. யூதா கோத்திரத்து சிங்கம். அல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, புஸ்தகத்தை திறக்கவும் மூடவும் அதிகாரம் ஜீவ புஸ்தகத்தை அவரால் மாத்திரம் தான் திறக்க முடியும். கூட்டம் எவன் பாருங்க கண்ணீரோடு நிக்கிறான். இந்த புஸ்தகத்தை யார் திறப்பா அப்படி நிக்கிற பொழுது ஒரு தூதன் வந்து இயேசு கிறிஸ்துவை காண்பிச்சு சொல்றான். அதுக்கு ஒரே ஒரு தகுதியானவர், அவர் ஒருவரை இயேசு கிறிஸ்து மாத்திரமே. சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்படும். சகல அதிகாரம் உடையவர். அவர் சிருஷ்டிகர்த்தா. உங்கள் உறுப்புகள்ல வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் சரீரத்துல எந்த உறுப்புகள் செயலற்று இருக்கிறது, எந்த உறுப்புகள் செயலற்று இருக்கிறது, எந்த பாகங்கள் செயலற்று இருக்கிறது, அதற்குள்ளாக ஒரு ஜீவன் இறங்கட்டும். மறுபடியும் உருவாக்கப்படட்டும். Thank you Holy Spirit. மறுபடியும் ஹalleluya. தேவன் உருவாக்கும் கர்த்தர். மறுபடியும் அதை உருவாக்குறீங்க. ஹalleluya. ஹalleluya. Thank you Holy Spirit. ஏன்னா அவர் படைப்பாளி, உங்களை படைத்தவர். Thank you Jesus. மகத்துவமுள்ள தெய்வமே உமக்கு நன்றி. எங்களுக்காக பரிந்து பேசுகிற ஆசாரியர், எங்களுக்காக பரிந்து பேசுகிற நல்ல ஆசாரியர், எங்களுக்காக திறப்புல நிக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, திறப்புல என்ன நம்ம ஜெபிப்போம் சொல்லிட்டு ஜெபம் பண்றோம். ஆனா நமக்காக ஒருத்தர் திறப்புல நிற்பார். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பிதாவுக்கும் நமக்கும் நடுவாக அவர் நிற்கிறார். அவருடைய திரையின் வழியாகத்தான் பிதா நம்மை பார்க்கிறார். ஆகவே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அவருடைய கண்களுக்கு முன்பதாக நாம் நீதிமானாக இருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு மத்தியஸ்தராக அவர் இருக்கிறார். இதைத்தான் யோபு கேட்பாங்க, எனக்கு ஒரு மத்தியஸ்தர் இருந்தா நல்லா இருக்குமே நியாயத்து இருக்கிறது. பாருங்க, யோபுக்கு அது கிடைக்கல, அந்த பாக்கியம் இல்லை, நமக்கு கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. Thank you Holy Spirit. உன்னதமானவரே, உடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதற்காக வார்த்தை கேட்கிற பொழுது ஜீவன் வெளிப்படட்டும் சுவாமி. Hallelujah. Thank you Holy Spirit. Hallelujah. வேதம் சொல்லுகிறது, அவர் யோர்தானை விட்டு என்ன செய்தாரா? இயேசு பரிசுத்தாவில் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு அவர் திரும்பி அவர் ஆவியானவரை வனாந்தரத்துக்கு கொண்டு அவர் பரிசுத்த ஆவியினாலதான் எல்லா காரியமும் செயல்படுது. உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு நெருக்கம், ஒரு சோதனை அப்படின்னா ஆவியானவரோடு நமக்கு ஆவியானவர் தான் நம்மளை நடத்துவார். அவர் தான் அந்த சோதனைகளை கொண்டு போவார், ஒரு நெருக்கத்துல கொண்டு போவார். எதற்காக அப்படின்னா அதுல இருந்து நீங்க விடுதலை ஆகிற பொழுது நீங்கள் தேவனுக்கு சாட்சி சொல்ல முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு நெருக்கம், ஏன் இவ்வளவு போராட்டம், ஏன் இவ்வளவு அவமானங்கள். நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஏன் அப்படின்னா
இந்த சூழ்நிலையில தான் உங்களுக்கு எதிராக யார் யார் பேசுவார்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு விரோதமா பேச விடுவார். ஏசப்பா விட்டு வேடிக்கை பார்ப்பார், நம்மளையும் கவனிக்க வைப்பார். அது நமக்கு வேதனையா இருக்கும். ஏன்னா ஆண்டவரே, கர்த்தர் இருக்கிறீரா இல்லையா, கடவுள் இருக்கிறாரா இல்லையா? எனக்கு நான் வந்து நிறைய பேர் அப்படி சொல்லுவது உண்டு பாருங்க. நான் வந்து நல்லா ஜெபிக்கிறேன், ஐயோ நான் வந்து அதிகாலையில இருந்து ஜெபிக்கிறேன், உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன், ஆனா எனக்கு எந்த அற்புதமும் நடந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு சிலர் அப்படி சொல்லுவாங்க. ஆனா நடக்கும். அல்லேலூயா. ஏன் அந்த நாட்கள் நடக்கலாம்? அது சோதனை நாட்கள். நீங்க இதை நீங்க விசுவாசிக்கணும் பாருங்க, நீங்க இதை புரிஞ்சுக்கொள்ளணும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் வேதம் சொல்றது பாருங்க, அவர் நம்முடைய விசுவாசத்தை சோதித்து அறிகிறவர். விலையேறப்பட்டதான் விசுவாசம் என்பது, விலையேறப்பட்டது. விலையேறப்பட்ட உங்கள் விசுவாசமானது சோதிக்கப்படும். அந்த சோதனை வருகிற பொழுது நமக்கு இமைப்பொழுதுல உடனே மாறிட்டா நல்லா இருக்குன்னு நினைப்பா. இல்ல அப்படி இல்லை. அவருடைய ப்ராசஸ் வந்து டைமிங் வந்து வித்தியாசமா இருக்கு. அவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் அவருடைய பார்வையில் அது. ஆனா நாம அந்த இடத்துல நாம வந்து பொறுமையா நின்று, இயேசப்பா எந்த நெருக்கம் வந்தாலும், சிங்க கவியில போட்டாலும் தானியேல் ஜெபிக்கிறது விடல. அவன் சிங்க கவிக்குள்ளேயும் அவன் நின்று ஜெபிக்கதான் செய்தான். அப்ப பாருங்க, அந்த 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 ஒரு விசுவாசம், அந்த ஜெபம், ஒரு மேல வச்சுக்க நம்பிக்கை, அவன் மறுநாளை விடுதலையாகும். சிங்கத்தின் வாய்கள் கட்டப்பட்டது. நீங்க ஆண்டோட சமூகத்தை நிக்கிற விசுவாசத்தை நில்லுங்க. நெருக்கம் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, உங்களை விழுங்க முடியாது. என் தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் பாருங்க. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. நம்ம 2 கொரிந்தியர்ல 4 அதிகாரம் 8 இருந்து வாசிச்சோம்னா எழுதப்பட்டிருக்கு, நாங்கள் எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. பவுல் எழுதியிருக்கிற ரொம்ப அருமையா இருக்கும். கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போவதில்லை. நெருக்கங்கள் இருக்கு, போராட்டங்கள் வரும், தள்ளிடுவாங்க. ஆனா நம்ம கீழே விழ மாட்டோம், மடிஞ்சு போக மாட்டோம். கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, பிசாசு தந்திரமா நம்மளை அழிக்கட்டும், ஆனா விட மாட்டோம். ஹல்லேலூயா. Thank you. வார்த்தை கேட்கிற பொழுது ஒரு ஜீவன் உங்கள் சரீரத்தில் இறங்கட்டும். சத்துருக்கள் உங்கள் முன்னின்று இப்பொழுது விலகி போவானா இயேசுவின் நாமத்தில். ஒரு மகிமையான என் தேவனுடைய அபிஷேகமானது இப்பொழுது அப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். ரீமா ஷாபாலா பராக்கல ரியாந்து. Thank you Jesus. Thank you Jesus. அவர் அற்புதத்தின் தேவன், அவர் அதிசயத்தின் தேவன். அவர் நாமமே அதிசயம், அதிசயமான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். Thank you Holy Spirit. ராமலாபாலபா ஷிபிலி விரியாக்கல. அவர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். இதுதான் ஆவியானவர் எனக்கு உள்ளத்துல என்ன பேசிக் கொண்டார் பாருங்க. அவர் நம்மளை பெயர் சொல்லி அழைக்கிறவர், அவர் பேசுகிற தெய்வம், நம்மை பெயர் சொல்லி அழைப்போம். இன்னைக்கு யதார்த்தமா மோசையை குறிச்சு படிச்சுட்டு இருந்த பொழுது வாசிக்கிறேன், மோசையை இயேசு தேவன் அழைக்கிறார். எங்க இருந்த முச்செடியில இருந்து அவர் அழைக்கிறார், மோசே மோசே அப்படின்னு அழைக்கிறார். ஒரு 2 டைம் போட்டிருந்தது. இதை பார்த்த உடனே எனக்கு என்ன தேவன் அழைத்த அந்த ஞாபகம், அந்த அந்த காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு ஆவியானவர் எனக்கு அதை ஆழமா எனக்கு காமிச்சார் பாருங்க. என்னோட வாழ்க்கையில இயேசுவை நான் அறிந்த புதுசுல எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது. ஆண்டவரே, நீர் பெயர் சொல்லி அழைப்பீர் நிறைய பேர் சொல்றாங்க. பெயர் சொல்லி நீங்க அழைப்பீங்க, உங்க சத்தத்தை, அதாவது பெயர் சொல்லி அழைத்துனா எப்படி பேசுவீங்க? என்கிட்ட வந்து பேசுங்க, என்ன பெயர் சொல்லி அழைங்க பார்ப்போம். நீங்க பெயர் சொல்லி கூப்பிட்டீங்கன்னா நான் நம்புறேன். இப்படியே சொல்லி கேட்டேன். பேர் சொல்லி அழைக்கிற தெய்வம்னா கூப்பிடுங்க அப்படின்னு. அவர் பெயர் சொல்லி அழைத்தார். ஒரு நாள் அதிகாலையில நான் படுத்து நான் தூங்கி கொண்டு இருந்த பொழுது காலையில ஒரு 5 மணி அளவுல என் காதுகளில சத்தம் தொனித்தது. மைக்கேல் மைக்கேல் அப்படின்னு சொல்லிட்டு அழைத்த அந்த சத்தம் எனக்கு மோசையை முச்செடியில இருந்து அழைத்தார்ன பொழுது இன்னைக்கு நான் அதை யதார்த்தமா படிச்சு வாசிச்சுட்டு இருக்கிறப்போ ஆவியானவர் அது மூலமா பேசினார். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் அப்படின்னா, உன்னை பெயர் சொல்லி அழைத்தவன் ஞாபகம் இருக்கா? அவர் பெயர் சொல்லி அழைத்த, அதெல்லாம் மறக்கவே முடியாது. கர்த்தருடைய அழைப்பு, அவருடைய சத்தங்கள், மற்ற எல்லாமே நமக்கு மறந்துடும், எல்லாமே நமக்கு மறந்துடும். ஆனா தேவன் உங்களிடத்தில் பேசின காரியங்கள் ஒருபோதும் மறக்க. எப்ப எடுத்தாலும் சொல்லி என்னோட அழைப்புல ஆண்டவர் என்னோட கூட பேசினது, அவர் என் அருகில வந்து அமர்ந்திருந்தது, அந்த அவருடைய அந்த உஷ்ணம், அவருடைய ஹீட், அது எனக்கு அப்படியே உணர்த்துவார். பக்கத்துல இருந்து உட்கார்ந்து இருக்கிறது, அவர் என்ன பெயர் சொல்லி அழைத்தது, தூதர்களை எனக்கு காண்பித்தது, இப்படி அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போவார். எல்லாவற்றுக்கும் அவர் பதில் கொடுத்தார். அதனால அவர் மேல அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். அவர் அற்புதங்களை செய்வார். அவர் அதிசயமான தேவன். அவர் இருக்கிறார், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அதே இடத்துலதான் நான் மோசையிட்ட பேசுறாரு.
நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று போய் சொல்லு அப்படின்னா ஜனங்கள்ட்ட. அவர் எப்பொழுதும் இருக்கிறார், அவர் மாறாதவர். உங்களுக்கு சொன்னதை செய்வாருங்க, உங்களுக்கு சொன்னதை செய்வார். உலகத்துல தேவன் பேசி இருப்பார்னு சொன்னா, வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு கொடுக்கிறாரு சொன்னா, அதுல உறுதியாக பிடிச்சு நில்லுங்க. தேவனத்தில் வருகிற வார்த்தையை அதை உறுதியா பிடிச்சிங்க, மறந்துடக்கூடாது. நம்ம சொல்லிக் கொண்டே இருக்கணும். வார்த்தையை நம்ம சொல்லி விசுவாச அறிக்கை பண்ணுகிற பொழுதுதான் அந்த அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோட மனைவி வந்து 2வது பையன் தம்பி பிறக்கிறப்போ அந்த நாட்கள்ல அதிகமா ஒரு வார்த்தையை அவ பயன்படுத்திக்கிட்டே இருப்பான். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான். அவளுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. எதுனா, ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபி சிசேரியன், 2வது தம்பிக்கு சிசேரியன் தான். நான் ரொம்ப சப்பியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் சொன்னாங்க. டாக்டர்ஸ் வந்து கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி காரியங்கள்லாம் அப்ப நடந்தது. அப்போ அவங்களுக்குள்ள வந்து ஒரு பயம் வந்துருச்சு. ஆனா ஒரு வார்த்தை அவங்களுக்கு நேரம் வந்தது. கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். அது என்ன வார்த்தை அப்படின்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதை விடாம சொல்லிட்டே இருப்பாங்க. எப்பவும் அந்த ஒரு வார்த்தை தான் அவங்க வாயில, எப்பவும் அந்த வார்த்தை. அந்த நாட்கள் அந்த பாடல் வந்தது, கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். இப்படி இந்த பாட்டும் அவங்க அடிக்கடி பாடுவாங்க, அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. நான் கவனிச்சுட்டே இருந்தேன், ஏன் அப்படி சொல்றாங்க. ஃபைனலா பாருங்க, சிசேரியன் பண்ணி குழந்தை நம்ம வெளியே எடுத்தப்போ அந்த டாக்டர் சொல்றாங்களாம், ஏமா மயக்கத்துல கூட, அதாவது அந்த நேரத்துல கூட கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொன்னியே, இந்த கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடித்தார், உனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்திருக்கிறார் கர்த்தர் அப்படின்னு பாருங்க. அந்த அவர் சொன்ன வார்த்தையை நம்ம உறுதியா பிடிச்சு நிக்கிறோம். அது சொல்ல 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 அதுலதான் அந்த அபிஷேகம் உருவாகுது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நம்ம பேச பேச அதுலதான் அக்கினி உருவாகுது, மகிமை உருவாகுது. அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் ஜீவனோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு வந்து அவர் வார்த்தையா இருக்கிறார். அவர் வந்து வார்த்தையா இருக்கிறார். வார்த்தை. ஹல்லேலூயா. கேட்கிற இந்த நேரத்துல ஒரு உள்ளத்துல ஒரு அக்கினி பற்றி எரியட்டும். தேவ ஆவியானவர் உங்க உள்ளத்துல ஹல்லேலூயா ஒரு அபிஷேகத்தை போடட்டும். இயேசுவின் நாமத்துல நான் விசுவாசிக்கிறேன். ஒரு மகிமை இந்த நேரத்துல உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. Thank you Jesus. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ரீபா பாபா பா ஷாமா லாபா ராபா லாபா ஓ ரீபா ஷிகாலா தியான் சொன்னதுவி. ஒரு அபிஷேகம் உங்களுடைய பிள்ளைகளை தொடட்டும். ஒரு அபிஷேகம் உங்களுடைய பிள்ளைகளை கொண்டிருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, ஒரு தெய்வீக வல்லமை இறங்கட்டும். Thank you Jesus, thank you Jesus, thank you Holy Spirit. மகிமை மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ரே பாபா பா ஷமாலா ராதாலதி ரேகலதியான் சொன்னது பிரிபிலிபியா கலதியான் சொன்னது இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல கஜாயில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு தேவ வல்லமை அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பணும். Thank you Jesus, thank you Jesus, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. ஓ ரீபா ஷாபலா பரக்கல தியான் சொன்னது மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடட்டும், ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கட்டும். ஒரு அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும். பிசாசுகள் இந்த நேரத்துல வெக்கப்பட்டு போகட்டும். ஹல்லேலூயா. நெருக்குகிற பிசாசுகள், சிந்தையை கெடுக்கிற ஆவிகள், ஹல்லேலூயா, எல்லா கிரியைகளும் இப்பொழுது வெளியேறும். அப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா நிற்கிற அத்தனை பொல்லாத ஆவிகளும் இயேசுவின் நாமத்துல இப்பொழுது பிள்ளைகளை விட்டு விலகட்டும். ஜெபிக்க முடியாதபடி, வார்த்தையை கேட்க முடியாதபடி, ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொள்ள முடியாதபடி தடையா இருக்கிற எந்த தடைகளும் நீங்கி போகும். ஒரு சகோதரி, நீங்க அதாவது சின்ன வயசுல இருந்தே நீங்க கிறிஸ்துவ அறிஞ்சிருக்கிறீங்க. கிறிஸ்துவ அறிஞ்சவங்க நீங்க. சின்ன வயசுல நீங்க பிறந்தப்பே கிறிஸ்துவங்களா தான் பிறந்திருக்கிறீங்க. இந்த நேரத்துல ஆவியானவர் எனக்கு அதை ஆழமா உணர்த்துறாரு. நீங்க இருக்கிறீங்க, ஆனா உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாதபடி நீங்க ஏதோ பாக்குறீங்க. உங்களுக்கு ஒரு விசுவாசமா இல்ல. ஏதோ இந்த பிரதர் என்ன பேசுறாரு, என்ன இவர் என்ன சொல்றாரு கேட்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா உங்களுக்கு தேவைகள் நிறைய இருக்கு. ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. உங்க மகனுடைய துணைவியார், உங்க மருமகள் பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஆவியானவர் சொல்லுங்க, பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை. கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, அவர்கள் கணவன் மனைவியா இணைவார்கள். அவர்கள் இணைவார்கள். ஹல்லேலூயா. இயேசு
உங்களுக்கு அற்புதத்தை செய்யும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பேசுகிற நேரத்துல தானே ஹல்லேலூயா கட்டிகள் மறைந்து போகும். கட்டிகள், கேன்சர் கட்டிகள் மறைந்து போகும். அநேகருடைய சரீரத்திலிருந்து அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறது. வார்த்தை கேட்கிற பொழுது இருள் நீங்கி போகுது. உங்களை விட்டு நிழல், ஒரு நிழல் அப்படியே இருளா போகுது வெளியே. ரீமா ஷாதானா மராக்கலா தியா துனதவி ரீபோ ஷீபி லீபி ரீபலா மராக்கலா தியா துனதவி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு உங்களோட சரீரத்திலிருந்து அது உருவி போகுது. ரீமா ஷாதலி ரீமா ஷாக்தல ரியா துனதவி. ஹல்லேலூயா. சகோதரி உங்க கால் வழியாக அது உருவி போறதை நீங்க பாக்குறீங்க. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. உங்க கால் வழியாக வந்து உருவி போகுது. ரீமா ஷாதல ரீபலா பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறும். வார்த்தையை பேசுகிறவள், ஜீவன் உள்ள வார்த்தையை பேசுகிறவள், அசுத்த ஆவிகள் நிக்க முடியாது. உங்க சரீரத்துல அந்த இருள் இருக்காது. நான் பேசுகிற நேரத்துல அந்த வல்லமை வெளிப்படும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். சத்துருக்கள், பிசாசுகள் வார்த்தை கேட்க முடியாது. அவனுடைய வார்த்தையை கேட்கிறப்போ அதுகளால இருக்க முடியாது. ஆமா, சத்தியத்தை பேசுகிற பொழுது, கிறிஸ்து இயேசுவையே மகிமைப்படுத்துகிற பொழுது அவனுக்கு தாங்கவே அவனால இருக்க முடியாது. ஆமா, நீங்க அதை கேட்க கேட்க அந்த விசுவாசத்துல நீங்க வளர வளர, விசுவாசத்துல நீங்க பெருக பெருக, உங்களுக்கு அந்த அனாயிட்டிங், அந்த விசுவாசம் கூட கூட உங்க மேல ஒரு அக்கினி உங்களை அப்படியே உங்களை சூழ்ந்து கொண்டு வந்துட்டே இருக்கு. உங்களை சுத்தி அப்படி அக்கினி, அது பெருசு அப்படியே வந்த மாதிரி ஒரு பெரிய அக்கினி எப்படி இருக்கும், அப்படி ஏறிய ஆரம்பிச்சு. ஹல்லேலூயா. அதனால அந்த அசுத்த கிரியைகள் உங்களை நெருங்க முடியாது. அதான் பரிசுத்த அக்கினி, உன்னதத்தின் அக்கினி. இதை பார்த்து கொண்டு இருக்கிற விசுவாசத்தோட நம்பிக்கையோட இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற, இந்த ஜெபத்துல இணைந்து இருக்கிற ஒவ்வொரு மேலும் அந்த அக்கினி, இந்த பரிசுத்த அக்கினி இறங்கட்டும். இன்னும் விசுவாசத்துல ஹல்லேலூயா இன்னும் அநேகர் நீங்க இதுல இணையணும். நீங்க இணைய ஒரு வல்லமை வெளிப்படட்டும் உங்க பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக. இந்த நேரத்துல அப்படியே ஹல்லேலூயா நம்ம ஜெபிக்கிறோம். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு விடுதலை இந்த நாள்ல நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. ரீமா ஷாபா லாபா ராதி நீமா ராகாலதி ரீபோ ஷீபி லிபி ரியாத்து நதிக்கல தியாத்து நதிபி. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை இல்லை இல்லை. இயேசு கிறிஸ்துவே அன்றி ஒருவராலும் நமக்கு ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கட்டளையிடப்படவில்லை, நமக்கு தரப்படவே இல்லை. இயேசுவின் நாமத்துல ஹல்லேலூயா. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவருடைய நாமமா. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்கள் முடங்கும் ஒரே நாமம் இயேசு என்கிற நாமம். இயேசு என்கிற நாமம். பாருங்க, அவருடைய நாமத்தை நான் அடிக்கடி சொல்லுதுண்டு. பாருங்க, அவருடைய நாமத்தை நம்ம பரலோகத்துல நம்ம இப்ப சொல்ல சொல்ல நம்ம செபிக்க அவருடைய வார்த்தையை, அதாவது இயேசுங்கிற நாமத்தை சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கும். இந்த நாமம் தான் திறவுகோல் நமக்கு. அதனால சொல்ல, என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவிடத்துல என்ன கேட்டாலும் தருவார். என் நாமத்தினால் அது ஒரு திறவுகோல். இயேசு என்பது திறவுகோல், உங்க வாழ்க்கைக்கு ஒரு திறவுகோல். இந்த நாமத்தை சொல்ல 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 ரீமா ஷீபலி பரியாக்கால தியா சொன்னது, அது சொல்ல சொல்ல பாருங்க பரலோகம் திறக்கும். உங்க ஜெபத்துக்கு செவி கொடுக்கும். இந்த இயேசுவின் நாமம் முதல்ல போகணும். ரீபாபா ஷீமாலா ரதல ரிகல தியா சொன்னது. ஹல்லேலூயா. இந்த இயேசுவாவுடைய பெயர் நீங்க சொல்ல சொல்ல பாருங்க அப்படியே பரலோகம் திறக்கும். உடனே தூதர்கள் ஆர்ப்பரிப்பார்கள். நம்ம துதிக்க துதிக்க அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கும். தூதர்கள் எல்லாம் ஆர்ப்பரிப்பாங்க. அந்த நாமம் பரலோகத்துக்கு போன உடனே தூதர்களுக்கு எல்லாம் பயங்கர சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. பூமியில அவருடைய நாமத்தினால என்ன ஆகணுமா? மகிமை. பூமியில ஜனங்கள் எல்லாம் பூமியில சொல்ற பொழுது அதே நாமத்தை அவன் மனுஷர்கள் மத்தியில சொல்லுகிற பொழுது மக்களுக்குள்ள மிகுந்த ஒரு சமாதானம், சந்தோஷம் உண்டாகும். உன்னதத்தில் ஆர்ப்பரிப்பு, மக்களுக்கு ஜனங்களுக்கு சமாதானமும் சந்தோஷம் உண்டாகும். ஆனா இதே நாமத்தை பாதாளத்துல சொல்லுகிற பொழுது அங்கே பிசாசுகளுக்கு நடுக்க வருது. பிசாசுகள் நடுங்குகின்றன. அப்படிப்பட்ட ஒரு நாமம் இயேசுவின் நாமம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்துல தேவ வல்லமை ஒவ்வொருவர் நிரப்பட்டு அநேகர் கமெண்ட் போட்டு கொண்டு இருக்கிறீங்க, நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ ரீமா ஷாதாலா ரித்கால தியா சொன்னது. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாரு. இந்திரா, கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமம். தனலட்சுமி, என் தேவ வல்லமை உங்க மேல இறங்கட்டும் இப்பொழுது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் இயேசுவின் நாமத்துல இறங்கட்டும். ஹல்லேலூயா. ஹனீஃப் கான், தேவ வல்லமை உங்க மேல இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். ராபர்ட் ராஜ்,
கர்த்தருடைய கரம் அப்பா அந்த மகனை தொடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஜெயபாரதி குடும்பத்தின் மேல மகிமை இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். ஹல்லேலூயா. ஜெசிந்தா என் தேவ வல்லமை இப்பொழுது அந்த குடும்பத்துல இறங்கட்டும் அப்பா. நான் பேரை சொல்ல சொல்ல தேவ வல்லமை அங்க தொடட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. அசோக் கர்த்தருடைய கரம் உங்களை தொடட்டும். பாபுமணி கர்த்தருடைய மகிமை அப்பா இப்பொழுது மகனை தொடட்டும். ராஜேந்திரன் மேல மகிமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். சைமன் ராஜ் தேவ மகிமை அப்பா அந்த மகனை தொடட்டும். சைமனை இப்பொழுதே கர்த்தருடைய கரம் தொடட்டும். ரீமா ஷாபலா வரைக்கால தியாசுனதிவி இதை கவனித்து கேட்கிற அப்பா ஒவ்வொரு மேல மகிமை இறங்கணும். ஒவ்வொருத்தரும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினால. இயேசு ஆஞ்சலின் ஜாய்ஸ் மேல வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் கரம் பிள்ளை மேல இறங்கட்டும். ஹல்லேலூயா. செலின் சிந்து என் தேவ வல்லமை அப்பா இவர்களை தொடட்டும். ராஜ் தீப் மகிமை இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. விஜித்தா கர்த்தருடைய கரம் இவரை தொடட்டும். பாலசுப்ரமணியன் பாலா தேவ வல்லமை அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே இப்பொழுதே தொடட்டும். ரீமா ஷாக்கால ரியாச்சு நபி ரீபலவ ரவலவ ஷிக்கன ரியாச்சு நபி இந்த குடும்பத்துல காணக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கி போகும் இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல. ஹல்லேலூயா. ஜூலியட் கர்த்தருடைய கரம் அப்பா அவர்களை தொடட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீனமா இருக்கிறவங்க மகன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. ரீமா ராகாலா ரீகாலா தியாத்து நபி ரீபாலவா ஷாப்ல அவங்களுடைய சகோதரர் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க சொல்லி இருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்துல வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. மருத்துவமனைக்குள்ள அந்த மகிமை இறங்கட்டும். இனி ரிப்போர்ட் எல்லாம் மாறக்கடவுது. ரிப்போர்ட்கள் எல்லாம் இனி மாறக்கடவுது இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஜாய் தேவ மகிமை பா அந்த மகளை தொடட்டும். சசிகலா மேல மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல அப்பா இதை இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஹல்லேலூயா. ஜெசிந்தா ராஜன் மகிமை இறங்கட்டும் அப்பா. செலின் சிந்து மேல வல்லமை இறங்கட்டும். சைமன் ராஜ் இயேசுவின் கரம் இப்பொழுது அப்பா பிள்ளைகளை தொடட்டும் அப்பா. ரீமா ஷாபலாபா பாருங்க அநேகர் இணைஞ்சு கொண்டு இருக்கிறீங்க அப்பா. ஆமா மாரி மேல மகிமை இறங்கட்டும். நெகமியா இம்மானுவேல் கர்த்தருடைய கரம் தொடட்டும். எலிசபெத் ஷீலா மேல வல்லமை இறங்கட்டும். ரோஸ் விக்டோரியா பிரிஷில்லா தேவ வல்லமை உங்களை தொடட்டும் இயேசுவின் நாமத்துல பேசுறேன். ஆஷா ரூத் மேல அவங்க குடும்பத்தின் மேல. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஆஷா ரூத் கர்த்தருடைய கரம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்துல. பிசாசின் பிடியிலிருந்து ஒரு விடுதலை இப்பொழுது உண்டாகட்டும். அசுத்த ஆவிகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். பொல்லாத ஆவிகள், சபிக்கப்பட்ட பிசாசுகள் எதுவும் பிள்ளைகளை தொடக்கூடாது. இந்த நேரத்துல தான் ஒரு விடுதலை. அனீஸ், பாத்திமா, ஹல்லேலூயா. Thank you Holy Stephen மகிமை இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு நான் பார்க்கிறேன் தேவ வல்லமை ராஜா இதை இணைகிற அப்பா என்னென்ன ஜெப குறிப்புகளோடு அப்பா என்னென்ன விண்ணப்பத்தோடு பிள்ளைகள் அப்பா இதில் இணைகிறார்களோ ஒவ்வொருவரும் அதிசயத்தை காணட்டும். ஹல்லேலூயா. ரீமா ஷாக்காலா ரியாத்து நபி பெயர் சொல்லி அழைக்குமே நாட்டம் என்னை அழைத்தது போல அழைக்கும் பேரை சொல்லுவார் சொல்லி கொண்டிருந்தது போல. இப்பொழுது அடுத்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். சகோதரி வார்த்தை கொடுப்பாங்க. அந்த நேரத்தை ஆண்டோடைய வார்த்தையை கேட்கும். அந்த வார்த்தையை உங்களோட ஆண்டவர் பேசுவார். அது மூலமாக எல்லாவற்றிற்கும் மேலாக அதுக்கு பிற்பாடு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம சரீரத்துல காணக்கூடிய பலவீனங்கள், கட்டுகள், பிசாசுடைய பிடியிலிருந்து எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேவன் மகிமையான காரியங்களை உங்க வாழ்க்கையில அவர் செய்ய காத்திருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. உன்னதத்திலிருந்து ஒரு பலம், உன்னதத்திலிருந்து ஒரு வல்லமை உங்களை போடும். தேங்க்யூ ஃபாதர். இப்பொழுது நம்ம ஆண்டோடைய வார்த்தையை கேட்போம். தொடர்ந்து இதுல இணைஞ்சிருக்க ஜெபத்தோடு ஆமா ஆண்டோடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். ஜாயின் பண்ணி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தேவன் நமக்கு தியானிக்கிறதுக்காக கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா தேவகுமாரன் அப்படிங்கறத நாம தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வேத பகுதி ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நமக்காக ஒரு தேவ குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. நாம ஒவ்வொருத்தருக்கும் இதுல ஜாயின் பண்ணி இருக்கிற உங்க ஒவ்வொருத்தருக்காகவும் தான்
அந்த குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. இப்போ அவருடைய நாமத்தை குறிச்சு இந்த வசனம் நிறைய சொல்லுது. நம்ம நிறைய பேரை பார்த்திருப்போம். வெள்ளைச்சாமின்னு பேர் இருக்கும், ஆனா கருன்னு இருப்பாங்க. அன்புன்னு பேர் இருக்கும், அவங்க இருதயத்துல அன்பே இருக்காது. ஆனா இயேசு கிறிஸ்து தேவன் அப்படி அல்ல. தேவன் ஆபிரகாம் அப்படின்னு இருக்கிற பேரை ஆபிரகாம்னு மாற்றினாரு. காரணம், தேசங்களின் தந்தையா ஆபிரகாம மாத்துறதுக்காக அவரு பேரை மாத்தினாரு. ஆபிரகாமா மாறினா, தேசங்களின் தந்தையா மாறினா. ஏன்னா மாற்றினவர் தேவன். இயேசு கிறிஸ்துவோட பேரு இத்தனை பேரு அங்க சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா அத்தனையாவும் அவர் இருக்கிறாரு. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அதிசயத்தை செய்ய போகிறாரு அந்த அதிசயமானவர். நீங்க என்ன காரணத்துக்காக அழுதுகிட்டு இதுல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரியாது. ஆனா தேவனுக்கு தெரியும். நீங்க இருதயத்துல இது உங்களை அவ்வளவு பாரப்படுத்துதுங்கிறத அவர் அறிவாரு. அவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறாரு. ஏன் அப்படின்னா அவரு நாமமே அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தரா. அடுத்து என்ன செய்யன்னு தெரியாம நம்ம திக்கி திணறி இருக்கும் போது இந்த வழியில போ அப்படின்னு சொல்லி நம்முடைய வழிய செவ்வையாக்குறாராம். நமக்கு முன்னாடி இருக்கிற கோணலான எல்லாவற்றையும் செம்மைப்படுத்துகிற தேவன் அவரு. அவருடைய பேரு ஆலோசனை கர்த்தர். வல்லமை உள்ள தேவன். அவரை மாதிரி வல்லமை உள்ள தேவன் ஒருத்தருமே இந்த உலகத்துல இல்ல. அவர் மாத்திரம்தான் தேவன். அவரு வல்லமை உள்ள தேவனா. அவரால செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்ல. ஆமென். இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசு அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அதனாலதான் உங்க கண்ணுல இவ்வளவு கண்ணீர் இருக்கு, உங்க முகத்துல இவ்வளவு சோகம் இருக்குது. நீங்க அதையே குறிச்சு நினைச்சு பயந்து பயந்து அழுதுகிட்டு இன்னைக்கு எங்களோடு ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா வல்லமை உள்ள தேவன் உங்க பக்கத்துல இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக உங்க பட்சத்துல இருக்கிறாராம். உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக உங்க அருகில் இருக்கிறாராம். அவரை பாருங்க, அவருடைய வல்லமையை பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்க்காதீங்க. அவரை பார்க்கும்போது, அவருடைய வல்லமையை பார்க்கும்போது, வல்லமை உள்ள தேவனாக உங்க பிரச்சனையை ஒன்றுமே இல்லாம ஆக்குகிறாரு. ஆமென். அவரே நித்திய பிதாவா. நித்தியம் அப்படின்னா என்றென்றைக்கும் உங்களுக்கு பிதாவா இருக்கிறாராம். ஆமென். சமாதான பிரபு. அவரோட பேரு சமாதான பிரபு. அப்போ உங்க இருதயத்துல எவ்வளவு பெரிய சமாதானம் இருக்கணும். உங்களுக்குள்ள அவர் பிழைத்திருக்கும் போது உங்க இருதயம் சமாதானத்தினால நிரம்பணும். ஏன் அப்படின்னா நாம ஆராதிக்கிற தேவனுடைய பேரு சமாதான பிரபு. ஆமென். இதெல்லாம் அவருடைய நாமம். இவரு நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. நாம இன்றைக்கு அதைத்தான் பார்க்க போகிறோம். தேவகுமாரன், தேவனுடைய குமாரன் நமக்காக எதற்காக கொடுக்கப்பட்டாரு? நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். நம்முடைய பாவத்துல இருந்து நம்மளை மீட்டெடுக்கிறதுக்காக, நம்மளை ரட்சிக்கிறதுக்காக. சரி, எதுக்காக பாவத்துல இருந்து மீட்டெடுக்கணும்? என்றைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? எதுக்காக உங்க மேல என் மேல இருந்த பாவத்துல இருந்து நம்மளை மீட்டெடுக்கணும் அப்படின்னா, நமக்கும் பிதாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவை சரிப்படுத்தணும். நமக்கும் பிதாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய தடுப்பு சுவரை உடை தெரியணும். நம்மையும் பிதாவையும் சமாதானப்படுத்தணும். இதுக்கெல்லாம் தேவகுமாரன் வர வேண்டியதா இருந்துச்சு. அப்போ இந்த உலகத்துக்கு தேவகுமாரன் வந்தது உங்களையும் என்னையும் பிதா கூட சமாதானப்படுத்துறதுக்காக, ஒப்புரவாக்குவதற்காக தான் அவர் வந்தாரு. இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு. பிதாவுடைய அன்பு அதன் மூலமா வெளிப்பட்டுச்சு. தன்னுடைய சொந்த குமாரனையே உங்களுக்காகவும் எனக்காகவும் தருகிறாரு அப்படின்னா பேர்பட்ட அன்பு நம்ம மேல வைத்திருக்கிறாரு. அதை வெளிப்படுத்துறதுக்காக தேவகுமாரன் வந்தாரு. தேவனுடைய திட்டம் சாத்தான ஒன்றுமில்லாமனாக ஆக்கி காலின் கீழே மிதிக்கிறதுக்கு ஆதியாகமத்துல கொடுத்த அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் நிறைவேற்றுவதற்காக தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து மண்ணுக்கு வந்தாரு. நமக்கு நித்திய ஜீவனை தரதுக்காக வந்தாரு. தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக வந்தாரு. சரி, இதெல்லாம் இயேசு கிறிஸ்து எதற்காக, தேவகுமாரன் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, இதெல்லாம் செய்ததற்காகவா எல்லாரும் சேர்ந்து அவரை சிலுவையில அடிச்சாங்க? சிலுவையில எதுக்காக இயேசு கிறிஸ்துவ
அரைஞ்சாங்க. சிலுவையில அறையப்பட்டதுக்கு சொல்லப்பட்ட ஒரே காரணம் யோவான் 10வது அதிகாரம் 33வது வசனம், நற்கிரியின் நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல் எறிவதில்லை, நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி விதமாக தேவ தூஷணம் சொல்லுகிறபடியினால அப்படின்னு போடப்பட்டிருக்குது. அப்போ அவர் தன்னை தேவன் தேவகுமாரன் அப்படின்னு சொன்னதுனால மாத்திரம்தான் அங்க யூதர்களுக்கு கோபம் வந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, யூதர்கள் பயங்கரமான தவறா கன்சிடர் பண்றது என்னது அப்படின்னா, தன்னை தேவனுக்கு ஒப்பாக ஒரு மனுஷன் சொல்லிட்டான் அப்படிங்கிறத அவங்களால தாங்க முடியல. அது மரணத்திற்கு ஏதுவான பாவமா. அந்த நான் தேவகுமாரன் ஒருத்தை சொல்றான், அதாவது தேவனுக்கு சமமா நம்மள சொல்றான் அப்படின்னு சொன்னா அவனை மரண தண்டனை அவனுக்கு கொடுக்கணும். அத்தகைய பனிஷ்மெண்ட் கொடுக்க கூடியதான கொடூரமான பாவமாக அதை அவங்க கருதுனாங்க. அப்போ தேவகுமாரன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரே காரணத்தினாலதான் அங்க இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அரைஞ்சாங்க. இயேசு கிறிஸ்துவ பிடிச்சிட்டு போய் பிலாத்து கிட்ட விடும்போது நிறைய கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. எல்லாத்துக்கும் இயேசு கிறிஸ்து பதில் சொல்லல. ஆனா நீ தேவகுமாரனா அப்படின்னு கேட்கும் போது நீர் தானே சொல்லுகிறீர் அப்படின்னு சொல்றாரு. அவரு தேவனுடைய குமாரனாக இருந்தாரு. இப்போ இது மாத்திரம் இல்ல, தேவகுமாரன் அவரு சொல்லும் போது அங்க நிறைய அரசியல் ரீதியான பிரச்சனைகள் வந்துச்சு. ராஜாவுடைய மகன், இப்போ ஜெயலலிதாவுடைய முன்னாடி முதலமைச்சரா இருந்தவங்க, அவங்களுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வரும்போது மற்ற அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் ஒரு பயம் வந்துடுது. எப்படியாவது அவங்களை இல்லாம ஆக்கணும், சதி திட்டம் தீட்டி ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு பண்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, தன்னுடைய மகள் அப்படின்னு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அரசியல்ல அவங்க வந்துருவாங்க, நாட்டை பிடிச்சிருவாங்க, ஆட்சியை பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற பயம். அதே மாதிரிதான் ஏரோது ராஜா இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு, தேவகுமாரன் பிறந்திருக்கிறாருன்னு சொன்ன உடனே கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு திட்டம் போடுறான். 2 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லாரையும் கொலை பண்ணவும் சட்டம் போடுறான். என்ன பயம் அப்படின்னா, நான் இனி ராஜாவா இருக்க முடியாது, இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு, ராஜகுமாரன் பிறந்திருக்கிறாருன்னா எனக்கு கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல இருக்கும்னு போடப்பட்டிருக்குது. கவர்மெண்ட் அவர் கைக்கு போயிரும் அப்படின்னா நம்ம ராஜாவா இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பயம். தேவகுமாரனா இருக்கும்போது தேவகுமாரன்னு சொன்ன காரணத்தினாலதான் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அரைஞ்சாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சிலுவையில அரைஞ்ச உடனே முடிஞ்சிருச்சா? இல்ல, பிசாசானவன் நம்ம ஜெயிச்சிட்டோம் நினைச்சிட்டு இருக்கும் போதே சிலுவையில இயேசு கிறிஸ்து பிசாச தோற்கடித்தாரு. எல்லாருடைய பாவங்களையும் அவர் சுமந்து தண்டனையை அனுபவிச்சு பாதாளத்தின் திறவுகோள்களை ஒரு கரங்கள்ல வைத்திருக்கிறாரு. மரணத்தை ஜெயிச்சாரு, பிசாசை ஜெயிச்சாரு, பிசாசின் அத்தனை கிரியைகளையும் அழித்து போட்டாரு. நீங்களும் நானும் சுகமா இருக்கணுங்கிறதுக்காக அத்தனை விதமான தண்டனைகளையும் அவர் ஏத்தாரு. பாவத்தின் விளைவுகள் தான் நோய்கள், மரணம், தரித்திரம், சமாதானம் இல்லாம இருக்கிறது, ஏகப்பட்ட பிரச்சனைகள், அடிமைத்தனங்கள், மனசுல நிம்மதி இல்லாம இருக்கிறது. இது எல்லாமே பாவத்துடைய விளைவுகள் தான். ஆனா இயேசு கிறிஸ்து அத்தனை தண்டனைகளையும் அவர் அனுபவிச்சதுனால அந்த பாவத்தின் விளைவுகளாகிய தண்டனைகள் நம்மள ஒண்ணுமே செய்ய முடியாது. பிசாசானவன் நான் ஜெயிச்சிட்டோன்னு நினைச்ச வேலையில இயேசு கிறிஸ்து பிசாச தோற்கடித்தாரு. எப்படி தோற்கடிச்சாரு? நான் இப்ப சொன்ன இதெல்லாம் மட்டும் காரணம் கிடையாது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களையும் என்னையும் தேவகுமாரனாகவும் குமாரத்திகளாகவும் மாத்திருக்கிறாரு. பைபிள்ல ஏகப்பட்ட வசனங்கள் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் நீங்க இன்னைக்கு புரிஞ்சுக்கணும், அவரு தன்னை தேவகுமாரன்னு சொன்ன ஒரே காரணத்தினால சிலுவையில அறையப்பட்டாரு. ஆனா சிலுவையில அறைஞ்ச காரணத்தினால எல்லாரையும் தேவகுமாரன் ஆக்கியிருக்கிறாரு. அவரை விசுவாசிக்கிற எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா? வசனம் சொல்லுது, யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, 1 2 இல்ல, இவங்க அவங்க கிடையாது,
விசுவாசம் வைத்திருக்கிற எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களையும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாருன்னு வசனம் சொல்லுது. அப்போ அவர் மாத்திரம் தேவனுடைய குமாரன் சொன்னதுனால பிசாசானவன் கோபப்பட்டு அவரை சிலுவையில அறைந்தாங்க. ஆனா நம்ம எல்லாரையும் தேவனுடைய குமாரனா இயேசு கிறிஸ்து மாத்திட்டாரு. நமக்கும் பிதாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய தடுப்பு சுவரை உடைக்க வந்தவரு நம்மள அவருடைய சொந்த பிள்ளைகளாக மாத்திட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கூட நிறைய நேரங்கள்ல எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைப்பீங்க. இப்ப கூட அப்படிதான் நீங்க இருக்கிறீங்க. உங்க இருதயத்துல இனி என் வாழ்க்கையில முன்னேற்றங்கிறது நடக்குமா? முடியவே முடியாதே, என் நிலைமை பாதாளத்துக்கு கீழே போயிடுச்சு, எனக்கு யாரு வந்து உதவி செஞ்சா கூட என்னால மேல வர முடியாது, என் பிள்ளையோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒரு வழி கூட என் கண்ணுக்கு தெரியலையேன்னு அழுதுகிட்டு இருக்கிறீங்க. இருதயத்துல பயங்கர பாரத்தோடு இப்பொழுது ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்க. எனக்கு உதவி செய்பவர் யாரும் இல்லை, என்ன விசாரிப்பவர் யாருமே இல்லை, நான் என்ன செய்வேன், நான் என்ன பண்ணேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிற உங்களுக்காக தேவன் இன்றைக்கு அனுப்புகிற வார்த்தைகள் தான் இது. உங்களை அவருடைய குமாரத்தியாக ஆக்கியிருக்காங்க. அவருடைய குமாரருமா நீங்க இருக்கிறீங்க. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு நினைக்கிறீங்களோ, தேவன் அதையெல்லாம் வெற்றியாக்குகிறார் உங்களுக்கு. நீங்க எதுலெல்லாம் வீழ்ந்து போயிட்டீங்க, இதெல்லாம் நான் பலவீனமா இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ, இதெல்லாம் அவருடைய பலனால பூரணமாய் விளங்க போறீங்க. தெய்வீக பலம் உங்களை சூழ்ந்து கொள்ள போகுது. நீங்க தோற்ற காரியங்கள்ல வெற்றி பெற போறீங்க. அவமானப்பட்ட இடத்துல தேவன் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க போகிறார். நீங்க வாழாகாமல் தலையாக போறீங்க. ஆமென். ஏன்னா தேவன் உங்களை நேசிக்கிறாரு. ஒரு தாய் தன்னுடைய மகளை எப்படி நேசிப்பாரு, ஒரு தாய் தன்னுடைய மகனை எப்படி நேசிப்பாங்களோ அதை விட பல மடங்கு அதிகமான பாசம் தேவன் உங்க மேல வைத்திருக்கிறாரு. சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு நீங்க மிக மிக முக்கியமா இருக்கிறீங்க, நேர பெற்றவங்களா இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய பிரச்சனைகள் ஏமாத்திரம். ஆமென். அவரு ஆகாயத்துல இருந்த அத்தனை பட்சிகளையும் போஷிக்கிறாராம். உங்களுடைய தேவைகள் அவருக்கு ஏமாத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. இப்போ தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், அவருடைய பையன் எவ்வளவு அதிகாரத்தோடு இப்ப இருப்பான். அவனுடைய அப்பாவை பார்க்கணும் அப்படின்னா மற்றவங்க எல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பல மாசம் வெயிட் பண்ணணும். ஆனா அப்பான்னு சொல்லி உடனே ஓடி போய் கட்டி அணைக்கிற அன்பு, பாசம், உரிமை இதெல்லாம் அவருடைய பையனுக்கு இருக்குது. ஒரு சாதாரண அதிபர், நாட்டின் அதிபர், அவருடைய பையனுக்கே இப்படி இருக்கும்போது இவ்வளவு பேரும் புகழும், இவ்வளவு சொத்து, இவ்வளவு உரிமை, இவ்வளவு அதிகாரம் இருக்கும்போது சர்வ வல்ல தேவனுடைய குமாரனாக குமாரத்தியாக நாம இருக்கிறோம்னா நமக்கு எவ்வளவு பெரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது, நமக்கு எவ்வளவு உரிமை கொடுக்கப்பட்டிருக்குது, நமக்கு எவ்வளவு நன்மைகள் அவர் செய்கிறார். ஒரு நிமிஷம் நம்ம அதை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில பெரிய கஷ்டமா நமக்கு தோணாது. ஆமென். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் இயேசு. இந்த உலகத்துல கூட 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா 10 பேருக்கும் ஷேரிங் இருக்கும், எல்லா காரியங்கள்லயும் ஷேரிங் இருக்கும். ஆனா தேவனுக்கு நீங்களும் நானும் தனிப்பட்ட முறையில பர்சனலா நமக்கு மட்டும் கடவுளா அவர் இருக்கிறாரு. அத அவரே சொல்லி இருக்கிறாரு. ஒரு உதாரணத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, 100 ஆடுகள் இருக்குதான், சரியா? அதுல 99 ஆடுகள் அவர்கிட்டதான் இருக்குது. ஒரே ஒரு ஆடு காணாம போச்சுதான். என்ன செய்யறாரு? ஓடி போய் தேடி போய் இந்த 99 விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் சந்தோஷம் அடைகிறாராம். அப்போ நீங்களும் நானும் மனம் திருப்புதலை குறிச்சு பரலோகத்துல அவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்குமா? அவருக்கு காணாமல் போன ஆட்டின் மேல அவ்வளவு அக்கறை இருக்குது அப்படின்னா அந்த ஒரு ஆடு நீங்களும் நானும் தான். அவருக்கு ஒவ்வொருத்தரும் மிக மிக முக்கியமா இருக்கிறோம். நீங்க இப்ப இந்த வார்த்தைகளை பேசும்போது கூட ஏதோ லைவ்ல பேசுறாங்க, பொதுவா பேசுறாங்க, அப்படி இல்ல. பர்சனலா உங்களுக்காக, அதாவது உங்க பேரு என்னவோ உங்களுக்காக தேவன் அனுப்புகிற வார்த்தையா நீங்க அதை கேட்கணும். அல்லேலூயா. அந்த
வார்த்தையை நீங்க இறுக பற்றி கொள்ளும் போது தேவன் நிச்சயமா உங்களுக்கு இன்றைக்கு அற்புதத்தை செய்வாரு. எப்போ இதை நீங்க பர்சனலா உங்களுக்கு மாத்திரம் தேவன் செய்கிறாருன்னு நினைக்கிறீங்களோ, தேவன் நிச்சயமா உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரு பர்சனலா அவரு உள்ளங்கையில உங்களை வரைஞ்சி வச்சிருக்கிறாராம். யோசிச்சு பாருங்களேன், எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் அவர் உள்ளங்கையில எப்படி வரைஞ்சி வச்சிருக்க முடியும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, ஆனா ஒரு மனுஷங்களோட கண்டுபிடிப்பு ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹார்ட் டிஸ்க்ல எத்தனை டெராபைட் டேட்டாவை நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். டெராபைட்டுங்கிறப்ப இன்னும் பெரிய பெரிய ஹார்ட் டிஸ்க் எல்லாம் இருக்குது. அது நம்மளுடைய உள்ளங்கையில சின்ன சைஸா தான் இருக்கும். அதுக்குள்ள இவ்வளவு டேட்டாவை வைக்க முடியுது அப்படின்னா, அதாவது மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு கருவிக்குள்ள நம்ம இவ்வளத்தை வைக்க முடியுது அப்படின்னா, அந்த மனுஷனையும் கண்டுபிடிச்ச தேவன், அந்த கருவியையும் கண்டுபிடிச்ச தேவன், இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குன தேவன் அவருடைய உள்ளங்கையில உங்க பேரையும் என் பேரையும் எழுத முடியாதா? முடியும் பிரியமானவர்களே. அவருடைய உள்ளங்கையில உங்களை மறைந்து வைத்திருக்கிறாரு. கண்மணி போல் உங்களை பாதுகாக்கிறாராம். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான்னு சொல்லுகிறாரு. பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம். கண்மணி தானா அந்த இமை தானா மூடிரும். ஏதாவது கண்ணுக்குள்ள போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது அதை பாதுகாத்து கொள்றதுக்கு அப்படியே மூடுமா. தேவன் உங்களையும் என்னையும் யாராவது தொட வர்றாங்கன்னா, எந்த பிசாசின் பெரியையாவது நம்மள அணுகுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஓடி வந்து நமக்கு உதவி செய்கிறார். மேன் நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, நன்றி நன்றி ஆண்டவர். இதுல நீங்க ஜாயின் பண்ணிருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் பேசப்படுகிற வார்த்தை தேவன் உங்களுக்கு ஆறுதலாக, உங்களுக்கு நேராக, உங்களுக்காக பேசுகிறாருங்கிறத உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. ஆமென். இப்போ நம்ம இந்த தேவனுடைய குமாரனா இருக்கிறதுனால அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. அவரு விசுவாசிகளுக்கு கொடுத்த அதிகாரம் என்னன்னா, அவருடைய விசுவாசிப்பவர்களுக்கு என்னென்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறாருங்கிறத வசனம் சொல்லுது. பிசாசுகளை துரத்துவார்களாம், நவமான பாஷைகளை பேசுவாங்களாம், சர்ப்பங்களை கையில எடுப்பாங்களாம், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவங்களை ஒன்றுமே செய்யாதான், சேதப்படுத்தாதான், வியாதியஸ்தர் மேல கைகளை வைப்பார்களாம், அவங்க சொஸ்தமாவாங்களாம், சுகமாவாங்களாம். மேன் சர்ப்பம்லாம் எதுவுமே சர்ப்பத்தை கையில எடுப்பார்கள் அப்படின்னா, சர்ப்பம் செத்து போனது, அது எதுவுமே எதிர்த்து உங்களை செய்ய முடியாதது. இன்றைக்கு சர்ப்பத்தின் ஆவிகளால எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. போன வாரம் ஜெபம் பண்ணும் போது அம்மா சாட்சியாக சொன்னாங்க, அங்கதான் ஷேர் பண்ணாங்க. ஆரம்பத்துல அந்த பொண்ணுக்குள்ள இருந்தபடிய அந்த சர்ப்பத்தின் ஆவி அவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்குது. யோசிச்சு பாருங்க, விசுவாசிக்கும் போது சர்ப்பங்களை கையில் எடுப்பார்கள்னு போடப்பட்டிருக்குது. சர்ப்பம் உங்க காலின் கீழே இருக்குது. மேல் அவர் ஜெயித்து அது உங்க நசுக்கி அதனுடைய தலை உங்க காலின் கீழே இருக்குது. அப்படி இருக்கும்போது அது உங்களை எப்படி கஷ்டப்படுத்த முடியும்? அதுக்கு அதிகாரம் யாரு கொடுத்தா? நீங்க பயப்படாம கையில எடுத்தீங்க அப்படின்னா அது செத்து போயிடும். மேன் அதுக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. அந்த அன்னைக்கு ஆளுறதுக்கு, அதை ஒன்றுமில்லாம ஆக்குறதுக்கு, அதை விரட்டுவதற்கு உங்களுக்கு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரு. மேன் நீங்க வியாதியஸ்தர் மேல கைய வச்சா அவங்க குணமாவாங்களாம். அப்போ உங்களுக்கு வியாதி எப்படி இருக்கும்? அந்த கையே உங்களுடையது அல்லவா? நீங்க கைகளை வச்சா யாரோ குணமாகறாங்க. அப்போ உங்க உடம்புல எப்படி வியாதி இருக்க முடியும்? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த அதிகாரத்தினால உங்க உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை நோய்களும் இப்ப சரியாகணுங்கிறத சத்தமா அறிக்கை இடுங்க. மேன் இன்னும் தரித்திரம் எப்படி இருக்க முடியும்? எல்லாவற்றின் மேலையும் நீங்க பேசுங்க. பிகாஸ் அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தினால, நீங்க அவருடைய குமாரத்தியா இருக்கிறதுனால, கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தினால நீங்க உங்களை பிசாசின் அத்தனை கிரியைகளையும் நீங்க அழிக்கிறதுக்கு வல்லமை இருக்குது உங்களுக்கு. மேன் அவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. கெட்டு போகாதபடிக்கு அவரை விசுவாசிக்கிறவங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறாராம். தனிப்பட்ட உறவு, அதைத்தான் நான் உங்ககிட்ட சொன்னேன்.
தனிப்பட்ட முறையில இயேசு கிறிஸ்து நம்மள குமாரனா குமாரத்திய ஆக்கி இருக்கிறதுனால தேவனோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவு அடிமையான உறவு இல்லை. அடிமையின் ஆவியை நமக்கு அவர் கொடுக்கல. நமக்கு பயப்படுறதுக்கு தேவன் அடிமைத்தனத்தின் ஆவியை கொடுக்கல. மேன் அப்பா பிதாவேன்னு கூப்பிடத்தக்க புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அமேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் இயேசப்பா. பலமும் இந்த புத்தியும் அன்பும் உடைய ஆவிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாராம். நாம அவருடைய குமாரனா இருக்கிறதுனால, குமாரத்தியா இருக்கிறதுனால நமக்கு அவர் கொடுத்திருக்கிற ஆவிய அது. இன்னும் சுதந்திரவாளியா இருக்கிறோம். அதாவது அப்பாவுடைய எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளி அப்படிங்கிறது உங்களுடைய பிள்ளைகள் தான். தேவனுடைய அத்தனை வாக்கு தத்தங்களுக்கும் நாம சுதந்திரவாளியா இருக்கிறோம். இன்னைக்கு சொன்னாங்க, நீ இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு. இந்த வார்த்தைய இயேசு கிறிஸ்து கிட்ட தேவன் பேசியிருக்கிறாருன்னா உங்ககிட்டயும் பேசுறாரு, என்கிட்டயும் பேசுறாரு. நாம ஒவ்வொருத்தரும் அவருடைய அன்பான பிள்ளைகள். நம்ம மேல அவரு பிரியமா இருக்கிறாரு. நீங்க ஒருத்தங்க மேல பிரியமா இருந்தீங்கன்னா அவங்களை எப்படி பாத்துக்குவீங்க? அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நீங்க எப்படி துடிச்சு போவீங்க? உங்களால முடிஞ்ச எல்லா உதவியும் நீங்க செய்ய மாட்டீங்களா? உங்க மேல அவரு பிரியமா இருக்கிறாருன்னா அவரால முடிஞ்ச உதவி இல்ல. ஏன், அவரால முடியாத உதவியே எதுவுமே கிடையாது. அப்போ எல்லா உதவியும் செய்ய அவர் வல்லவரா தானே இருக்கிறாரு. ஆமென். இன்றைக்கு அந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கும் கொடுக்கிறாரு. அது எல்லாத்துக்கும் நாம சுதந்திரவாளியா இருக்கிறோம். நீங்க அவருடைய அன்பார்ந்த பிள்ளையா இருக்கிறீங்க. ஆமென். இன்னும் பைபிள்ல இருக்கக்கூடிய அத்தனை வாக்கு தத்தங்களுக்கும் நாம சுதந்திரவாளியா இருக்கிறோம். வேதத்துல பாக்குறோம், சவுல் தாவீதை கொல்ல பார்க்கிறான். தாவீதை கொல்றதுக்காக விரட்டி தாவீது ஃபுல்லா காட்டுக்குள்ளேதான் இருக்கிறான், ஒளிஞ்சு இருக்கிறான். தாவீது கையில மாட்டினா அவ்வளவுதான் அப்படிங்கறதுனால அவனுடைய வாழ்க்கையில பெரும் பகுதி ஓடி ஒளிகிறான். இவ்வளவு கொடுமைப்படுத்தின சவுல் மகன் தான் யோனத்தான். ஆனா தாவீது யோனத்தான் மேல கொண்ட அன்புனால, உடன்படிக்கையினால ஏதாவது அவனுடைய சந்ததி இருக்கா அப்படின்னு தேடி பார்க்கிறான். தேடி பார்க்கும்போது ஒரே ஒரு மகன் நடக்க முடியாம இருக்கிறான். அந்த மகனை கூட்டிட்டு வந்து ராஜாவோடு சாப்பிட சொல்றான். டெய்லி அரண்மனையில ராஜாவோடு பந்தி அமர அவனுக்கு உரிமை கொடுக்கலாம். காரணம், யோனத்தானுடைய மகன் அப்படிங்கிற ஒரே காரணம் தான். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய குமாரனா இருக்கிறோம், தேவனுடைய குமாரத்தியா இருக்கிறோம் அப்படின்னா அத்தனை விதமான ஆசீர்வாதங்களுக்கும் நாம சுதந்திரவாளியா இருக்கோம். ஐஸ்வர்யமும் பொண்ணும் என்னுடையதுன்னு அவரு சொல்லுகிறாரு. அவருடையது அப்படின்னா அது உங்களுடையதுதான். அப்ப நம்ம கரங்கள்ல இல்லையே, இன்னும் தரித்திரமா இருக்கிறோமே. பேசுங்க, வார்த்தையை கிளைம் பண்ணுங்க. நீங்க இப்படி சொல்லி இருக்கிறீங்களே, எனக்கு இன்னும் இல்லையேப்பா, இன்னும் எனக்கு கையில கிடைக்கலையேப்பா அப்படிங்கறத உரிமையா அதிகாரத்தோடு நீங்க பேசுங்க. இவன் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வாரு. ஆமென். நீங்க வேண்டிக் கொள்றது எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு தருபவரா இருக்கிறாரு. ஒவ்வொன்றுக்கும் வேதத்துல வசனம் இருக்குது. நேராகுங்கிற காரணத்தினால நான் அந்த காரியங்களை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். உங்களை வெற்றியாளரா மாற்றி இருக்கிறாரு. நீங்க குமாரனா குமாரத்தியா இருக்கிறதுனால நீங்க வெற்றியை பெற்றிருக்கீங்க. ஏன்னா உலகத்துல இருக்கிற எல்லார காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஏன், உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளயும் இருக்கிறவர் பெரியவர். ஆட்டோமேட்டிக்கா பெரியவருக்கு தான் வெற்றி கிடைக்கும். அல்லேலூயா. நீங்களும் நானும் வெற்றியாளராக இருக்கிறதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆமென். உங்களுக்கு ஒரு நியூ ஐடென்டிட்டியை கொடுக்கிறாரு. ஆமென். இது வரைக்கும் உங்களை பார்த்து ஏழை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இனி நீங்க ரிச்சா போறீங்க, பணக்காரனாக போறீங்க. ஆமென். உங்களுடைய பெயரை, அதாவது நீங்க ஐடென்டிட்டிய அவர் என்ன செய்யறாரா, மாத்துகிறாராம். ஆமென். நீங்க இவ்வளவு நாளா ஏதோ ஒரு நோயினால பாதிக்கப்பட்டிருப்பீங்க, நோயாளி அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா இனி ஆரோக்கியமாக போறீங்க. ஆமென். உங்களை நோயாளின்னு யாரும் சொல்லத்தக்கதாக இல்லாம, பணம் இல்லாதவ அப்படின்னு சொல்ல முடியாதபடிக்கு தேவன் பணமாக்குகிறாரு, சுகமாக்குறாரு, ஆரோக்கியத்தை கொடுக்கிறாரு. அவருடைய தழும்புகளால் நீங்க சுகமாகி இருக்கிறீங்க. மேன், இந்த வார்த்தை உங்களுக்காக தேவன் பேசுகிறாரு. மேன், என்னை குணமாக்க யார் இருக்கா? இத்தனை வருஷமா நான் மருந்து சாப்பிடுறேன், என்னால முடியலையே அப்படின்னு நினைக்கிற உங்களுக்காக தேவன் பேசுகிறாரு.
அவருடைய தழும்புகளால் நீங்க சுகமாய் இருக்கிறீங்க. மேல் ஜீவ தண்ணீரை தருகிறாராம். ஜெயம் கொள்ளுகிறவன் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவான் வெளிப்படுத்தின விசேஷத்துல போடப்பட்டிருக்குது. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய சன், அதாவது குமாரத்தியா நம்ம இருக்கிறதுனால அவருடைய பிரசன்னம் எப்பவும் நம்மள சூழ்ந்து கொள்ளும். நீங்க பாத்திருக்கீங்களா? பிறந்த குழந்தையை விட்டு அம்மா ஒரு செகண்ட் கூட விலக மாட்டாங்க. ஆமென். எப்பவும் தன்னுடைய பக்கத்திலேயே தான் வச்சிருப்பாங்க. அதே மாதிரிதான் அவருடைய பக்கத்துலதான் உங்களை வச்சிருக்கிறாரு. எல்லா நேரத்திலையும், எப்பொழுதும், எல்லா சூழ்நிலைகள்லையும் அவருடைய பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்க போகுது. ஆமென். எல்லா பிராமிஸும் உங்களுக்கும் வாழ்க்கையில அவர் கொடுக்கிறாரு. அவர், அதாவது சாத்தானை அவரு அழிச்சு நம்முடைய காலின் கீழே போட்டிருக்காருன்னா உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. இது எல்லாவற்றுக்கும் மேல இதெல்லாம் நீங்க குமாரத்தியா இருக்கிறதுனால உள்ள பெனிஃபிட்ஸ் நம்ம பாக்குறோம். எல்லாவற்றுக்கும் மேல யோசிச்சு பாருங்க, தாய் தகப்பனுடைய அன்பு, ஏற்பட்ட அன்பு, அந்த அன்பை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறாரு. நமக்கு மற்ற எல்லாவற்றையும் விட இதுதான் பெரியது. மேன் அவருடைய அன்பு, அவருக்கு நீங்க பிரியமானவங்களா இருக்கிறீங்க. அது ஒண்ணு போதாது அந்த உலகத்துல நமக்கு. மேன் மற்ற எல்லாவற்றையும் அவரை நாம தேடும் போது, அவருடைய அன்பை நம்ம ருசிக்கும் போது, இது எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. மேன் அவருடைய ஃபேவர், அதாவது ஃபேவர் அப்படின்னா நீங்க எப்படியானாலும் இருந்துக்கலாம். மேன் அவரு ஃபேவர்ங்கிறப்ப நாம அதுக்கு தகுதியாவே இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. நாம ஏதோ ஒரு விதத்துல அதுக்கு தகுதியா இல்லாம இருக்கலாம், ஒரு தவறு செஞ்சிருக்கலாம். ஆனா நம்ம மேல இறக்கப்பட்டு நமக்காக சார்ந்து நிக்கிறது தான் என்னது ஃபேவர். நீங்க உங்களுடைய பிள்ளை ஒரு 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா, நீங்க யாரு பக்கம் போய் நிப்பீங்க? யாரு பக்கம் நிப்பீங்க? உங்களுடைய பிள்ளையின் பக்கம் தானே இருப்பீங்க. எப்படினாலும் சரி, என் பிள்ளை அப்படின்னு உங்களுக்கு ஒரு உணர்ச்சி உங்களுக்கு வரும். இதுதான் தேவனுக்கு இருக்குது. ஏற்பட்ட பிரச்சனைனாலும் உங்க பக்கம் தான் இருக்கிறாரு. இது எப்பவும், அதாவது இப்ப மட்டும் இல்ல, இத நீங்க செஞ்சா மட்டும் இல்ல, இது இந்த காரியத்தில் நீங்க நல்லவங்களா இருந்தா மட்டும் இல்ல, எப்படினாலும் அவருடைய அன்பு, அவருடைய ஃபேவர் உங்ககிட்ட இருக்குது. ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கெட்ட குமாரனுடைய கதை. அவன் நல்லவனா இருந்தான், அப்பா கூட இருந்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்? சொத்து பிரிச்சு வாங்கிட்டு ஏசித்தனத்திலையும் கெட்ட தகாத வழிகள்ல சொத்துக்கள் எல்லாத்தையும் அழிக்கிறான். ஆக்சுவலா யூத குலத்துல சொத்து பிரிச்சு வாங்கிட்டு போறதுங்கிறது ஒரு பெரிய அவமானத்துக்குரிய விஷயம். ஆனா அந்த தந்தை மன்னிச்சு திரும்ப வரும்போகுது ஓடி போய் கட்டி அணைக்கிற அப்படி சொல்றான். உங்களுக்கு எதிராகவும் பலத்துக்கு எதிராகவும் நான் பாவம் செஞ்சேன் அப்படின்னு. ஆனா அதெல்லாம் காதல கேளாதவராக ஓடி போய் கட்டி அணைத்து பெரிய விருந்து வச்சு கொண்டாடுகிறோம். எப்படின்னா எப்பவும் ஒரே மாதிரி நேற்று இன்று என்றும் மாறாத தேவன் நம்முடைய தேவன். நீங்க அப்படி இருக்கும்போது உங்களை அன்பு செய்கிறாரு, இப்படி இருக்கும்போது அன்பு செய்யல, நாளைக்கு அன்பு செய்வாரா? இல்ல. எப்பவும் மாறாத தேவன், எல்லா நேரத்திலும் மாறாத தேவன், எல்லா சூழ்நிலைகள்லயும் உங்க மேல அன்பா இருக்கிற தேவன் அவரு. நீங்க ஏதாவது ஒரு காரியங்களை செஞ்சு அவருடைய அன்பை மாற்ற முடியாது. ஏன்னா அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாரு. இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் அனுப்பி இருக்கிறாரு. அல்லேலூயா. உங்களுக்குன்னு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீங்க திரும்ப 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 அறிக்கையிடுங்க. அவர் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் அழிக்க செய்கிறாரு. ஆமென். உங்க மேல் அன்பா இருக்கிறாரு. நீங்க அவருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. இது ஒன்று நம்ம வாழ்க்கையில நமக்கு போதும். ஆமென். நினைச்சு நம்ம சந்தோஷப்படுறதுக்கு, நினைச்சு அவருக்கு நன்றி சொல்றதுக்கு தேவன் இன்றைக்கு நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அவர் தருகிறாரு. தொடர்ந்து அவருடைய குமாரத்தியாக அவரை வெளிப்படுத்துவோம் நம்மளுடைய வாழ்க்கையில. உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களாக நாம அதற்கு சாட்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். வாழ்க்கையில தேவன் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவாரா.
ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அற்புதமான வார்த்தை நம்ம கேட்டோம். ஹல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆக நமக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாம் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறதே இல்லை. நாம இயேசுவின் நாமத்தை நாம் உச்சரித்து நாம் பேசுகிற பொழுது, விசுவாசித்து பிசாசுகளை துரத்துகிற பொழுது தானா வியாதிகளை மேல் நீங்க கைகளை வைத்து நீங்க ஜெபிக்கிற பொழுது அது சுகம் உண்டாகும். இது வேதம் நமக்கு, அதாவது தேவன் நமக்கு தந்த ஒரு சத்தியமுள்ள வார்த்தை. அது உண்மையா இருக்கு. அவனுடைய வார்த்தை போய் சொல்லலாம். ஆக அந்த வார்த்தை மேல் நம்பிக்கை வை. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய சத்துருக்களை இயேசுவின் நாமத்துல துரத்துறேன்னு சொல்லு. உங்க வாயிலிருந்து புறப்படுகிற அந்த ஜீவனுள்ள வார்த்தை நிச்சயமா விடுதலை. இப்பொழுது நாம ஜெபிக்க போறோம். ஒரு அதிகாரம், ஒரு வல்லம், அழகா வார்த்தை கேட்ட வார்த்தையின்படி, இயேசுவே நான் ஒரு பிள்ளை ராஜா. நம்ம எல்லாரும் சேர்ந்து இதுல கவனித்துக் கொண்டு ஒவ்வொரு நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம். இயேசுவே நான் உங்க பிள்ளை, நான் உங்க பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் அவரை விசுவாசித்தார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்கிற வார்த்தையின்படி. சப்பா அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மாம்ச சித்தத்தினாலோ புருஷ சித்தத்தினாலோ அவர்கள் இரத்தத்தினால் பிறக்காமல் தேவனால் பிறந்தவர்கள். தேவனால் பிறந்தவர்கள். நம்ம ஒவ்வொருவரும் தேவனால் பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. ஆக வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, சத்துருக்கள் உன்னை நெருக்க முடியாது. என் தேவன் சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு பந்தயாயத்தை கொடுத்துவார். எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல ஆண்டவர் தூக்கி நிறுத்துவார். பிசாசுகளை உங்கள் பின்னின்று துரத்துவார். சத்துருக்களை உங்கள் முன்பாகவே அவர் துரத்துவார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக வருகிறவள் ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, உனக்கு முன்பாக அவர் ஓடி போவார். தேங்க்யூ ஜீசஸ். நம்ம ஜெபிக்க போறோம். வல்லமை இந்த நேரத்துல ஹல்லேலூயா இறங்கணும். வல்லமை, ஒரு அபிஷேகம் மேல இறங்கணும். ஒரு தேவ வல்லமை இறங்கணும். அந்த அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஓ ரீமா ஷாபாலா பரக்கல தியாத்து. கட்டுகள் இந்த நேரத்துல அறுக்கப்படணும். இயேசுவின் நாமத்துல உங்க குடும்பத்துல ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்கணும். ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்கணும். இயேசுவின் நாமத்துல ஒரு அதிசயத்தை இந்த நேரத்துல நீங்க பார்க்கணும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லி விசுவாசமுள்ள ஜெபம் வினியாளியை ரட்சிக்குமா. ஆமா, விசுவாசம். நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். நம்மள நீதிமான் பாருங்க, நம்ம விசுவாசத்துலதான் பிழைப்போம். இப்ப என்ன விசுவாசிக்க போறோம்னா, ஹல்லேலூயா, உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை எல்லாம் மாறப்போகுது என்பதை விசுவாசிங்க. உங்கள் வியாதி உங்களை விட்டு விலகிறது விசுவாசிங்க. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகள் நன்றாக படிப்பாங்க. ஹல்லேலூயா. ஞானத்தை ஆவியானவர் ஊற்றுவார். அது விசுவாசிங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறபடினாலே வேதம் சொல்லு, தைரியமாக நாம் இப்பொழுது கிருபாசன தட்டையில போய் நின்று, அந்த அப்பா பிதாவே என்னை வாரும் அப்பா, எனக்கு உதவி செய்யும் என்று நான் கூப்பிடுகிற பொழுது அவர் உதவி செய்வார். கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் தருகிறவர். இப்பொழுதே ராஜா ஒரு வல்லமை இறங்கட்டும். தேவ மகிமை இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கட்டும் அப்பா. வீட்டுக்குள் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுப்பா, எப்படி பாருங்க, ஒரு விளக்கு ஒரு அறை முழுவதும் வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. அதுபோல நீங்க ரட்சிக்கப்பட்டு நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த ஜெபத்துல நீங்க இணைந்து இருக்கிற பொழுது உங்கள் நிமித்தமாக உங்கள் முழு குடும்பம் அந்த வெளிச்சத்துக்குள் வரும். முழு குடும்பத்தையும் என் இயேசு அப்படியே அவருடைய மகிமையினால நிரப்புவார். ஹல்லேலூயா. ஒருவரை கைவிட மாட்டார். உங்க பிள்ளை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பாவத்துல விழுந்து கிடக்கிற உங்க பிள்ளை விடுதலை ஆகும். காரணம் உங்கள் ஜெபம். உங்கள் நிமித்தமாக உங்களுக்குள்ள அந்த வெளிச்சம், உங்க மேல அந்த வெளிச்சமானது அது உங்க முழு குடும்பத்திலும் அது பிரகாசிக்கும். ஓ ரீமா ஷாபாலா பரக்கல தியாத்துனது. இப்பொழுதே அப்பா குடும்பங்கள் ரட்சிக்கப்படும். குடும்பத்துக்குள்ள தேவ வல்லமை இறங்கட்டும். இந்த இரவு நேரத்துல மகிமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கட்டும். சபிக்கப்பட்ட அத்தனை ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறும். இந்த கிரியைகள்லாம் இந்த நேரத்துல அப்பா பிள்ளைகளை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா நெருக்கி கொண்டு இருக்கிறது, வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறது, சத்துருக்களெல்லாம் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது அவைகள் எல்லாம் வெளியேறும் இயேசுவின் நாமத்தில். சபிக்கப்பட்ட எந்த ஆவிகளும் இப்பொழுது வெளியேறும். வார்த்தை பேசுற ஜீவனோட வார்த்தையை பேசுறது கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, மேல தேவ வல்லமை இப்பொழுது இறங்கும். தேவ வல்லமை பிசாசின் கிரியைகள் முழுவதுமாக அழிக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் சர்ப்பத்தின் ஆவிகள் உங்களை விட்டு விலகுகிறது. உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்த மெய்யான ஒளி இப்பொழுது உங்க மேல அது வீசும். உலகத்தை யாராக இருந்தாலும் சரி, உங்க மேல அந்த வெளிச்சம், ஒளி இப்பொழுது வீசணும். உங்கள் பிரச்சனைகள் மாறும்.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. பொருளாதார நெருக்கத்துல மாற்றம், கடன் மாறங்களை ஆண்டவர் நீக்குவார். ஹalleluya. thank you holy spirit. கட்டுகள் அறுக்கப்பட்டு ஹalleluya. சரீரத்துல காணக்கூடிய வியாதிகள் ஒவ்வொன்று விலகி போகும். இப்பொழுது நம்ம ஜெபிக்க போறோம். thank you holy spirit. ஹalleluya. நான் சுகத்துக்காக நான் ஜெபிக்க போறேன். எந்தெந்த வியாதிகள் ஒரு சரீரத்துல இருந்தாலும் சரி, இந்த நேரத்துல அந்த வியாதியின் மேல நீங்க கைகளை வைங்க, ஒரு அற்புத சுகத்தை நீங்க பெற்றுக் கொள்வீங்க. ஏசப்பா, இந்த நேரத்திலும் யாரெல்லாம் இதுல அப்பா பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்பா, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி விசுவாசித்து நான் தேவனுடைய பிள்ளை, நான் அவரால் மீட்கப்பட்டு இருக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறேன், ஆக பலவீனம் என் சரீரத்தில் இருக்க முடியாது என்று யாரெல்லாம் விசுவாசித்து இப்பொழுது இப்பொழுது வலி இருக்கிற இடத்துல, வேதனை இருக்கிற இடத்துல, பலவீனம் இருக்கிற இடத்துல யாரெல்லாம் கைகளை வைக்கிறார்களோ, யாரெல்லாம் இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ, இப்பொழுது அற்புதம் உண்டாகட்டும். அற்புத சுகம், சுகத்தை கட்டவிழ்கிறேன் இயேசுவின் நாமத்தினால், சுகத்தை கட்டவிழ்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் தழும்புகளால சுகம் அப்பா, நீர் சிலுவையில் ஏற்றுக்கொண்ட 5 காயங்களிலிருந்து வரக்கூடிய ரத்தம். ஹalleluya இயேசப்பா, ஹalleluya ஹalleluya. இப்பொழுதே பிள்ளைகளை தொடட்டும், தழும்புகளால சுகம் 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 சுகம். கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்துல மறைந்து, கேன்சர் கட்டிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல மறையட்டும். கேன்சர் கட்டிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல, கேன்சர் கட்டிகள் இப்பொழுது சரீரத்தை விட்டு வெளியேறுகிறது. ரத்தத்துல ஒரு ஜீவன் இறங்கட்டும். கிட்னி சீராக செயல்படுவதாக இயேசுவின் நாமத்துல. ஹalleluya. சோரியாசிஸ் வியாதியிலிருந்து இப்பொழுது சுகம் உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது. ரீபா ராபாலா ஷிக்கல ரியா சொன்னது. ஹalleluya hallelujah. thank you holy spirit. hallelujah hallelujah. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் இரத்த அணுக்கள்ல ஜீவன். thank you holy spirit. இரத்த அணுக்கள், இரத்த அணுக்களுக்குள்ள ஒரு ஜீவன் இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது இயேசுவின் நாமத்தினால். ஹalleluya hallelujah. உலர்ந்த எலும்புகளுக்குள்ள ஜீவனை கொடுக்கிறது. ஒரு ரூவா காற்று இப்பொழுது வீசட்டும், ஒரு காற்று இப்பொழுது வீசட்டும். அப்பா, இதை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிற சுகத்துக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ ஆவியானவருடைய அந்த ரூவா காற்று வீசட்டும் இயேசுவின் நாமத்தினால். ரீபா ஷாபாலா பராக்கால தியா துனதிபி. இப்பொழுதே சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும், மறையட்டும். டயாலிசிஸ்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் டயாலிசிஸ்ல இருக்கிறாங்க அப்பா, ஹalleluya, ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் இரத்தத்தோடு இரத்தமாக இயேசுவின் இரத்தம் கலக்கப்படுகிறது அப்பா. இயேசுவின் ரத்தம் கலக்கப்படுகிறது. ஹalleluya hallelujah. ரீபா ஷாபாலா பராக்கால தியா சொன்னது. ரீபு ஷீபி லீபி நீதியா சொன்னது. ஹalleluya hallelujah hallelujah. கேன்சர் நான் கேன்சல் பண்றேன். கேன்சர் வியாதியை நான் கேன்சல் பண்றேன் இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல. இம்யூனிட்டி பவர் கூடட்டும். ஆமென். இம்யூனிட்டி பவர் கூடட்டும். இம்யூனிட்டி பவர் கூடட்டும். Hallelujah hallelujah. thank you Jesus, thank you Jesus. பேச முடியாத ஒரு குழந்தை, பேச முடியாத ஒரு குழந்தை, ஹalleluya, இனி பேசுவான ஆவியானவர் சொல்லுகிறார். இதுவரைக்கும் உங்க பிள்ளை பேச முடியாம இருந்திருக்கும். ஹalleluya hallelujah. வயசு தாண்டி போகுது, ஆனா உங்க பிள்ளை பேசல, ஆனா ஆவியானவர் சொல்லுகிறார் உங்க பிள்ளை பேசுவான் இயேசுவின் நாமத்துல. அப்பா, பிள்ளையின் நாவில் இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது, நாவில் இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால். ரீபா ஷாபாலா பராக்கால தியா சொன்னது. மெரிபிலி பிரியா சொன்னது. ஹalleluya. thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஹalleluya hallelujah. இரத்த அதாவது பிரஷர்ல அதிகமா இருக்கிறீங்க, blood pressure இப்பொழுது நார்மல் ஆகுது இயேசுவின் நாமத்தினால். இந்த ஜெபத்தை கேட்கிற இந்த நேரத்தில் உங்க blood pressure நார்மல் ஆகுது. ஹalleluya. சுகர்ல டயபெட்டிஸ் இருந்து ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஹalleluya hallelujah. இப்பொழுது அற்புத சுகம். எத்தனை வருடமாக இருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் தழும்புள்ள காரணம் இப்பொழுது ஒவ்வொரு தொடுங்கப்பா. ரீபா ஷாபாலா பராக்கால தியா சொன்னது. ஹalleluya hallelujah. ஸ்கின் அலர்ஜி ஒரு விடுதலை, ஸ்கின் அலர்ஜியிலிருந்து விடுதலை. thank you holy spirit. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது உங்கள் மேல அசைவாடி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க தெரியல, ஆனா பாருங்க, நான் விசுவாசிக்கிறேன், நான் உணர்கிறேன். தேவ ஆவியானவர்
உங்கள் வீடுகளுக்குள்ள நீ இருக்கிற இடத்துல இப்பொழுது அவர் உங்க மேல அசைவாடி கொண்டு செய்வாடுகிறார். உங்கள் விருப்பத்தை சொல்லுங்க, ஆமென். வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆமென். ஆண்டவரே, இயேசப்பா, சுகம், நான் நம்புறேன் சுவாமி. சுகம், சுகம். இந்த ஜெபத்துல இணைந்திருக்க நான் விசுவாசிக்கிறேன். சுகம். இப்பொழுதே அற்புதத்தை காண்பி. இயேசப்பா. பரித்திரம். இயேசப்பா, நான் அற்புதத்தை பார்க்கணும், ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆமென். சுத்தாவின் காய்ச்சல், குறிகளை காய்ச்சலிருந்து விடுதலை, காய்ச்சலிருந்து விடுதலை. ஒரு சகோதரிக்கு காய்ச்சலிருந்து இப்பொழுது சுகமாக சுகம், சுகம், சுகம். உங்க மேல பரிசுத்த அக்கினி இறங்குகிறது. இறங்குகிறது. உங்க மேல பரிசுத்த அக்கினி இறங்குகிறது. இறங்குகிறதப்பா. காய்ச்சல் உங்களை விட்டு மறைந்து ஆமென். போகுது. மறைந்து போகிறது. ரீபா ஷாபாலா ஆமென். மரக்கல இப்பொழுதே தியாச்சுது. மறைகிறது. ஆமென். ஹalleluya, சுகம், ஹalleluya, சுகம், ஹalleluya. சுகம். பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ஹalleluya. ஆமென், ஆமென். ரத்தப்போக்கு உதிரப்போக்குல இருக்கிற ஹalleluya சகோதரிக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்துல விடுதலை. இப்பொழுது வயிற்று பகுதியில காணக்கூடிய வலிகள், யாரோ ஒருத்தர் வயிற்று வலி, உங்கள் வயிற்றுல பயங்கரமான ஒரு வலி, இழுத்து பிடிக்கிறது போல சொல்றீங்க, அப்படி இழுத்து பிடிச்சு வலிக்கிறது போல உங்களால தாங்க முடியாத ஒரு வழியில இப்பொழுது நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுது வேதனையில் இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்துல நான் பேசுறேன். ஆமென். இப்பொழுதே சகோதரி வயிற்றுல ஜீவனுள்ள காணக்கூடிய வார்த்தை. ஆமென். வலிகள் வார்த்தை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஆமென். இப்பொழுது வலிகள் விலகட்டும், விடுதலை, விடுதலை, வலிகள் விலகட்டும். விடுதலை, விடுதலை. வயிற்று வலியில வயிற்றுல இருக்கக்கூடிய பிசாசு, வயிற்றுல இருக்கிற சர்ப்பத்தின் ஆவிகள் ஆமென். எல்லாம் வெளியேறட்டும். வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. சர்ப்பத்தின் கிரியைகள், வியாதிக்கு அநேக வியாதிக்கு காரணம் பிசாசு. ஆமென். அநேக வியாதிக்கு காரணமே அவன்தான். இப்பொழுது இயேசுவின் நாமத்துல ராஜா, பிசாசினால் வந்த வியாதிகள், கரங்கள் சாபத்தினால் வந்த வியாதிகள் ஆமென். எல்லாம் வெளியேறட்டும். வெளியேறட்டும், வெளியேறட்டும் அப்பா. சாப பிசாசுகள் வெளியேறட்டும். வெளியேறட்டும் அப்பா. வியாதிகள் சுகமாகட்டும். ஆமென். சுகம், சுகம், சுகம். ஹalleluya. thank you holy spirit. நன்றி, நன்றி. உச்சி முதல் பாதம் வரைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல அபிஷேகம் இறங்கட்டும். இறங்கட்டும் அப்பா. சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். இறங்கட்டும், சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். இறங்கட்டும், தொடட்டும், ஹalleluya. படுக்கை முழுவதும் மாற்றி போடுங்க ஆமென். தேவன். வியாதி படுக்கையை மாற்றி போடுவேன் ஹalleluya. சொல்லியிருக்கிறார். தலி தகுமி எழுந்திரு என்று சொன்னவர். தலி தகுமி எழுந்து எழுந்திரு, எழுந்திரு, அது ஒரு எழுந்திரு. படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஆமென், இயேசுவின் ஆமென். நாமத்தில் வேதனை நீங்கி நீ சுகமாய் இரு. வேதனை நீங்கி நீ சுகமாய் இரு. சுகமாயிரு. அப்படி சுகத்தை விரும்புகிற தேவன், உன் சுகத்தை விரும்புகிற ஒரே தெய்வம்னா அது இயேசுதான். இயேசு கிறிஸ்து. உன் சுகத்தை விரும்புகிற ஒரே தெய்வம்னா இயேசுதான். இயேசு கிறிஸ்து. நான் ஜெபிக்கிற இந்த நேரத்துல விட்டுறாதுங்க கைகளை. நான் கைகளை நீட்டி இருக்கிற இந்த நேரத்துல உங்க கைகளை நீட்டி ஜெபிங்க. ஆமென், இயேசப்பா, ஆமென். உன்னதத்துக்கு நேராக கரங்களை நீட்டுங்க. பரலோகம் உங்களுக்கு நேராக திறந்திருக்கிறது. சுகமளிக்கும் வல்லமை நீங்க கேட்கிற விண்ணப்பத்தை என் ஆவியானவர் கேட்கிறார். ஹalleluya. பரத்திலிருந்து உங்களுக்கு உத்தரவு உண்டு. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ஹalleluya. பிசாசின் பிடியிலிருந்து இப்பொழுது விடுதலை. எந்தெந்த பிசாசுகள் வியாதியை கொடுத்து பலவீனப்படுத்துகிறது வேதத்துல பார்க்கிற 18 வருஷமாக கூனியா சற்று நிமிர முடியாதபடி, எழும்பவே முடியாதபடி, வியாதியிலிருந்து எழும்பவே முடியாதபடி, மறுபடியும் வியாதி, மாசம் அதுக்கே ஒரு பெரிய அமௌண்ட் செலவு பண்ண வச்சு, மாசம் ஒண்ணு விட்டா இன்னொரு வியாதி, ஒருத்தருக்கு பிரச்சனை, ஒருத்தருக்கு பிரச்சனை. இனி உங்க வீட்டுல காணக்கூடிய அந்த வியாதிகள், வியாதியின் ஆவிகள், வியாதியை கொடுக்கிற பலவீனங்கள் இனி உங்க வீட்டுல இருக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்துல நான் பேசுகிறேன். தடைகள் எல்லாம் நீங்க போகும். விசுவாசிக்கு அநேக சத்துருக்கள் விழுந்து போகுது. நான் பேசுகிற அந்த நேரத்துல அநேக வாழ்க்கையில காணக்கூடிய பிசாசுகள் இந்த நேரத்துல விழுகிறது நான் பார்க்கிறேன். விழுகிறது. ரீமா ஷாக்காலா ரீபாலா ராக்காலா தியாத்துனது. ஹalleluya, ஹalleluya. கழுத்துல சுற்றி கொண்டிருக்கிற ஒரு பாம்பு, ஒரு சர்ப்பம், சபிக்கப்பட்ட ஆவி உங்க சரீரத்துல உங்க கழுத்து பகுதி உருவி அது கீழே போகுது. நீங்க உணர்றீங்க. ரீமா ஷாபாலா பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்துல வெளியே, இயேசுவின் நாமத்துல வெளியே. சபிக்கப்பட்ட பொல்லாத ஆவி, சர்ப்பத்தின் ஆவியே, பொல்லாத பாம்பே, out in the mighty name of Jesus Christ. Out in the mighty name of Jesus Christ. இயேசுவின் நாமத்துல நான் கட்டளையிடுகிறேன். சர்ப்பங்கள் வெளியேறட்டும். சர்ப்பங்கள் வெளியேறட்டும். சர்ப்பங்கள் வெளியேறு. யாரோ சகோதரி, நீங்க சர்ப்பத்தை அடிக்கடி பாக்குறீங்க. அதை எப்படி பாக்குறீங்க அப்படின்னா, ஒரு பாம்பு உங்களை வீட்டை சுற்றி, அதாவது நீங்க இருக்கிற வீட்டை ஒரு 3 ரவுண்ட்ல சுற்றி கிடக்கு. நீங்க அப்படி பாத்துருக்கீங்க. சுற்றி கிடக்குது பாம்பு, 3 சுற்று அந்த பாம்பு. இப்பொழுது அந்த பாம்பு, அதாவது அந்த சர்ப்பம், அந்த சாபம் உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதமே வர்றதில்லை. நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும், எவ்வளவு வருமானங்கள் எடுத்தாலும் எல்லாம் அப்படியே போயிருந்து பாருங்க. இயேசுவின் நாமத்துல
இப்பொழுது ஒரு வல்லமை இறங்குகிறது, ஒரு வல்லமை இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தில் ஒரு வல்லமை இறங்குகிறது. இறங்குகிறது. சர்ப்பங்கள் உங்களை விட்டு விலகு. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால ரீபா ஷாபலா மராக்கல தியாத்து நதி ரீபோ ஷிபிலி ரியாத்து நதி இயேசுவின் நாமத்தில் சர்ப்பம் வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. out in the mighty name of Jesus. ஜீசஸ் இயேசுவின் நாமத்தில் சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியே வெளியே போ. சபிக்கப்பட்ட அத்தனை பிசாசுகள் வெளியே நாமத்துல வெளியே போ. ஜீவனுள்ள வார்த்தையை பேசு. நாமத்துல நீங்க ஒருவேளை வெளியே போ. வெளியே போ. ஆமென். ஒருவேளை தனித்து இருக்கலாம். ஐயோ எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி கொண்டு இருக்கலாம். இந்த நேரத்துல தேவன் உங்களை கவனித்து பார்த்து கொண்டு இருக்கார். ஆமென். உங்கள் உதட்டின் அசைவுகளை கவனிக்கிறார். என் ஜெபத்துல இணைந்து இந்த நேரத்துல உங்கள் கைகளை உயர்த்தி விசுவாசத்தோடு ஆண்டவரே என்னை விடுவியும், என்னை விடுவியும் அப்பா. ஹல்லேலூயா. இந்த போராட்டத்துல என்னை விடுவின்னு சொல்லி பாருங்க. என் ஆண்டவர் விடுவிக்கிறார், உங்களை விடுவிக்கிறார். யாரோ ஒரு தாயாருக்கு ஆண்டவர் வந்து வார்த்தையை சொல்லுகிறார். நீங்க உங்க மருமகளை நீங்க மன்னிக்க முடியாம இருக்கிறீங்க. ஒரே வீட்டுல இருக்கிறீங்க, ஒரே வீட்டுல இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இது வாணியா சொல்றார். நீங்க வந்து நிறைய ஜெபிக்கிறீங்க, ஜெபம் கேட்கப்படல, ஜெபம் கேட்கப்படல. காரணம் மன்னிக்கும் தன்மை உங்களிடத்துல இல்லைன்னு ஆவியானவர் சொல்றார். நீங்கள் உங்கள் பாவங்கள், உங்கள் குற்றங்கள் மன்னிக்கப்பட பிறருடைய குற்றங்களை மன்னிக்க, மருமகளுடைய குற்றத்தை மன்னிக்க சொல்றார். யாருக்கும் தெரியல, ஆனா நீங்க அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஆவியானவர் எனக்கு ஆழமா உணர்த்துறார். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. இப்பொழுது இயேசுவின் நாமத்துல ராஜா உங்க சரீரத்துல வியாதி இருக்கு, இப்பொழுது சுகமாக நீங்க சொல்லுங்க, ஏசப்பா என் மருமகளை நான் மன்னிக்கிறேன், நான் மன்னிக்கிறேன். இந்த வியாதியிலிருந்து என்னை விடுதலை சொல்லுங்க. ஒரு சுகர் லெவல் குறையவே இல்லை. நான் பேசுறது ஆவியானவங்க கூட பேசிக்கொண்டு இருக்கிறேன். இப்பொழுது இயேசுவின் நாமத்துல நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா விட்டு கொடுக்கிறேன், நான் மருமகளை மன்னிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ராஜா இந்த தாயார் மேல காணக்கூடிய அந்த பலவீனங்கள் அவர்களை விட்டு விலகட்டும், விலகட்டும் இயேசுவின் நாமத்தில், விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. பாருங்க, பிசினஸ் பண்ணக்கூடிய உங்க வாழ்க்கையில நீங்க ஏதோ வியாபாரம் பாக்குறீங்க, வியாபாரத்துல இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, உங்களுக்கு உங்க வாழ்க்கையில உயர்வே இல்லாம இருந்தது, இந்த நாளில் இருந்து வியாபாரத்துல விருத்தி இருக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க வியாபாரத்துல விருத்தி இருக்கிறது. உங்களை அலைக்கழிக்கிற ஆவிகள் இப்பொழுது உங்களை விட்டு வெளியேறுகிறது. சர்ப்பங்கள் வெளியேறுகிறது, சபிக்கப்பட்ட ஆவிகள் வெளியேறுகிறது. ஹல்லேலூயா. மரண பிசாசுகள், மரண கட்டுல இருக்கிற ஒருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். மரண கட்டுகள், ஹல்லேலூயா. மரணத்துக்கு, அதாவது செத்து போவோமோ, நம்ம செத்து போவோமோங்கிற ஒரு பயம், அந்த பயமுறுத்துகிற அந்த பொல்லாத ஆவி, எங்க நான் மரிச்சு போவேனோ, என் பிள்ளையுடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்குமோ, இப்படி ஒரு பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம், மரண பயம், மரண பயத்தை கொடுக்கிற பொல்லாத சபிக்கப்பட்ட ஆவிகளுக்கு நான் கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்துல. இப்பொழுது சபிக்கப்பட்ட ஆவிகள், பயமுறுத்துகிற பொல்லாத பயமுறுத்துகிற பொல்லாத பிசாசுகள் இந்த இரவு நேரத்துல, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சகோதரி உங்களை விட்டு விலகுகிறது இயேசுவின் ரத்தம் இப்பொழுது உங்க மேல தெளிக்கப்படும். கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். யாரோ ஒரு சகோதரிக்கு இச்சையின் ஆவி உங்களை பிடிச்சிருக்கு. இச்சையின் ஆவி, அருவருப்பான எண்ணங்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கு. அருவருப்பான எண்ணம் எப்பவும் உங்களுக்கு வந்து ஒரு அருவருப்பான எண்ணத்துக்குள்ளே இருக்கிறீங்க. உங்களை ஜெபிக்க விட மாட்டீங்க. நீங்க ட்ரை பண்றீங்க, நல்லா ட்ரை பண்ணி ஜெபிக்கிறதுக்கு முயற்சி செய்றீங்க, ஆனா ஜெபிக்க முடியல. உடனே தூங்கிடுறீங்க. உங்களால ஜெபிக்க முடியல, தேவ சமூகத்துல அமர்ந்து இருக்க முடியல. இச்சையின் ஆவி உங்களை மேற்கொண்டு இருக்கிறது. இச்சையின் ஆவி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. உங்க கண்கள் மூலமாக நீங்க பார்த்து கொண்டு இருந்தபோது அது மூலமா வந்து அசுத்த ஆவி இயேசுவின் நாமத்துல நான் பேசுகிறேன். விபச்சார ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், இச்சையின் ஆவிகள் எல்லாம் இப்பொழுது வெளியேறட்டும். அவுட், அவுட். இயேசுவின் நாமத்தில் பேசுகிற அந்த நேரத்தில் அசுத்த ஆவி வெளியேறட்டும். விபச்சார ஆவிகள் வெளியேறட்டும். வேசித்தன ஆவிகள் வெளியேறட்டும். சரியத்துல ஓ ரீபா ஷாபலா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சகோதரி
ஒன்று ரெண்டு பேர்ல அநேக சகோதரிகள் நீங்க ஜெபிச்சு கொண்டிருக்கீங்க உங்க கணவருக்காக. உங்க கணவருடைய வாழ்க்கையில காணக்கூடிய ஹல்லேலூயா இந்த இச்சையின் ஆவி, தவறான உறவுகள் இருக்கிற கணவருக்காக வேதனையோடு நிக்கிறீங்க. இப்பொழுது இயேசு உங்க அருகில் இறங்கி நிற்கிறார். ஹல்லேலூயா. அவர் மீட்டு தருவேன்னு சொல்றார். ஆமென், ஆமென். உங்க கணவரை மீட்டு தருவார். விசுவாசிங்க. அந்த நேரத்தில் மீண்டும் தருகிறார். அவர் கொண்டு வந்து உங்க பாதத்துல கொண்டு வந்து போடுவார். அவங்களே திரும்ப வருவாங்க. உங்க கணவர் மீண்டு வருவார். சகோதரி பயப்படாது. ஆமா, பிள்ளையோடு நிக்கிறீங்க, பிள்ளையோடு இருக்கிறீங்க. ஐயோ என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, இந்த பிள்ளையோட எதிர்காலம் என்ன ஆகுமோ, உங்க இருதயத்தின் குமுறல், அதாவது சத்தத்தை ஆவியானவர் கேட்கிறார். கவலைப்படாது. ஹல்லேலூயா. இச்சையில சிக்கி இருக்கிற, விபச்சார பாவத்துல இருக்கிற கணவர் மீண்டு வருவார். ரீபா ஷாபல் பிரிந்து இருக்கிற உங்க மனைவி உங்களை தேடி வரும். ஒரு சகோதரர் நீங்க வேதனையோடு நிக்கிறீங்க. ஐயோ என் மனைவி வரமாட்டாங்களா என்று சொல்லி இந்த நேரத்தில் நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இருதயத்துல பேசிக்கொண்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்லுகிறார் உங்க மனைவி மீண்டு வருவாங்க. நீங்க சாட்சியா சொல்லுவீங்க. சாட்சியை நான் கேட்பேன். இயேசுவின் நாமத்துல வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆவியோட உணர்த்துதலும் நான் பேசிக்கொண்டே இருக்கேன். தேவ வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். இயேசுவின் நாமத்துல சபிக்கப்பட்ட அத்தனை ஆவிகளும் இப்பொழுது வெளியேறட்டும். மகிமை இறங்கட்டும். மகிமை இறங்கட்டும் சுவாமி. ஜெபிக்கிறது நேரத்துல மகிமை இறங்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கட்டும். கற்பத்தின் கனி உண்டாகும். கற்பத்தின் கனிகள், கற்பத்தின் கனி இல்லாம நீங்க இருக்கிறீங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறீங்க. இப்பொழுது இயேசுவின் நாமத்துல நான் பேசுகிறேன். எந்த சர்ப்பங்கள், எந்த பொல்லாத ஆவிகள், எந்த சாபங்கள் அஜாயசப்பா சந்ததிகள் உருவாகாதபடி தடையாக இருக்கிறதோ அத்தனை சாபங்களும் விலகும். இயேசுவின் நாமத்தில் தலைமுறை சாபங்கள் இப்பொழுது நீங்குகிறது. சாபங்கள் நீங்குகிறது. தலைமுறை 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 சாபம், தொடர்ந்து சாபங்கள், குடும்பத்தில் தொடர்ந்து மரணங்கள், தொடர்ந்து வியாதிகள், தலைமுறை தலைமுறை வியாதிகள், தலைமுறை தலைமுறை குடும்பத்துல ஆண்களே இல்லாதபடி அழுத்திக் கொண்டு எல்லா சாபங்களும் இப்பொழுது விலகுகிறது. சாபங்கள் உங்களை விட்டு விலகுகிறது. ரீமா ஷாபாலா வரக்கல தியா சொன்னது. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ஏசப்பா இந்த நேரத்திலும் ரத்தத்தை ஒவ்வொரு வீட்டிலும் நிலைக்கால் நான் பூசுகிறேன். இதை யாரெல்லாம் கவனித்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அந்த ஜெபத்துல உண்மையாய் இணைந்து இருக்கிறார்களோ அவர்கள் இருதயத்துல இயேசுவின் ரத்தத்தை நான் பூசுகிறேன். அன்னைக்கு பாருங்க, மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குகிற பொழுது அங்கே வந்து தேவன் சொல்லுகிறார் பாருங்க, இந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கட்டும். வீட்டின் நிலைக்கால்களில் பூசுகிற அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். இப்பொழுது இயேசப்பா ஹல்லேலூயா கிறிஸ்து இயேசுவின் அந்த ரத்தத்தை நான் பூசுகிறேன். யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்தார்களோ அவர்களெல்லாம் பிழைத்தார். வார்த்தை கேட்கிற பொழுது வல்லமை இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரட்டும். பலவீனத்துல பலம் தரும் ஆண்டவர். ஹல்லேலூயா. பிள்ளையுடைய படிப்புக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசப்பா எக்ஸாம் ஃபியர் போகட்டும், எக்ஸாம் பயம் போகட்டும். நல்ல ஞாபக சக்தியிலே ஆவியானவர் கொடுக்கணும். ஹல்லேலூயா. பிள்ளைகள் படிக்க முடியாதபடி, ஹல்லேலூயா, பிள்ளைகளை தவறான விஷயத்துல கேடான சிந்தனைகளை கொடுக்கிற எந்த ஆவிகளும் விலகி போகட்டும். இப்பொழுதே என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டு இந்த நேரத்துல வல்லமை இறங்கட்டும். கடந்த நேரத்துல சாட்சி சொன்னேன், என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பொழுது அற்புதம் நடக்கும். கைகளை நீட்டி ஜெபிக்கிற பொழுது அதிசயம் உண்டாகும். ஹல்லேலூயா. உன்னதர மனசுல வச்சுக்கொள்ளுங்க. நான் ஜெபிக்கிற நேரத்துல உங்கள் கைகளை ஹல்லேலூயா உயர்த்துங்க. என் ஆண்டவர் இப்பொழுது என் ஆவியானவர் உங்களை தொடட்டும். ஜெபிக்கிற நேரத்தில் உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு நபரையும் இயேசு தொடுவார். தெய்வ மகிமை உங்கள் வீடு முழுவதும் அது பிரசன்னமாகும். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன் அப்பா. விடுதலை உண்டாகணும், விடுதலை உண்டாகணும் இயேசுவின் நாமத்தில். எத்தனை பேர் பார்த்து கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அதிசயத்தை காணும். மனிதன் முகத்தை பார்க்கிறான், என் தேவனோ இருதயத்தை பார்க்கிறோம், இருதயத்தை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அற்புதமாக நீர் நடத்துகிற தேவனாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இயேசுப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நடத்துகிற பாதைகள் வேதம் சொல்லுகிறது. ஆமா, இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் நடத்தினார். அவருடைய பாதரட்சை தேய்ந்து போகவில்லை, அவருடைய வஸ்திரங்கள் பலதாய் போகவில்லை. ஆமா, நெருக்கங்கள் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், ஆனாலும் என் ஆண்டவர் உங்களை அற்புதமாக நடத்தும். அந்த நேரத்துல விடுதலைக்காக நான் ஜெபிக்கிறேன். அமராஜா இயேசப்பா என்னென்ன விடுதலைக்காக இப்பொழுது அப்பா பிள்ளைகள் அப்பா இந்த இடத்துல அமர்ந்து ஜெபிக்கிறார்களோ
இப்பொழுது வல்லமை வெளிப்படும். இயேசுவின் கால்கள்ல காணக்கூடிய வீக்கம் இப்பொழுது மறைகிறது. யாரோ ஒரு சகோதரிக்கு காலில் காணக்கூடிய வீக்கங்கள் மறைகிறது. உங்கள் சாட்சியா ஆண்டவர் நிறுத்துவார். நீங்க சாட்சி சொல்லுவீங்க. இப்பொழுது ஆவியானவர் சொல்லுகிறார், காலில் இருக்கிற காலில் அந்த வீக்கம், அந்த வலி நீக்குகிறது. ஒருத்தருக்கு மூட்டுல காணக்கூடிய வலி உங்களால காலை மடக்கி உட்காரவே முடியாது. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அந்த மூட்டுல காணக்கூடிய வலிகள் மறையற்று. இயேசுவின் நாமத்தில். ஓ ரீமா ஷாபாலா பரக்கல் அது கட்டிகள் மறையட்டும். கட்டிகள் மறைந்து போகட்டும். நீர்க்கட்டிகள் யாரோ ஒருத்தவங்க நீர்க்கட்டின்னு சொல்லி உங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. பயப்படுறீங்க, பயப்படாது. கட்டிகளை மறையப்படும். இசப்பா, மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ரிப்போர்ட்டுகள் எல்லாம் இனி மாறக்கணும். இயேசுவின் நாமத்துல ரிப்போர்ட் எல்லாம் மாறட்டும். பயமுறுத்துகிற ரிப்போர்ட்டுகள் எல்லாம் இனி நார்மலாகட்டும். எங்கள் பரம வைத்தியரே, தொட்டு சுகமாக்கும் தெய்வம், மெய்யாகவே எங்கள் பாடுகளையும் எங்கள் துக்கங்களையும் எங்கள் நோய்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரம். தழும்புகளால நாங்கள் சுகமானோம். இயேசுவின் தழும்புகளால் நாங்கள் சுகமானோம். இப்பொழுதே சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொரு பிள்ளையும் தொடுவதற்காக நன்றி. தெய்வ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதற்காக நன்றி. சபிக்கப்பட்ட ஆவிகள் வெளியேறுவதற்காக நன்றி. ஓ ரீமா ஷாபாலா வரக்கல் அதியாத்துறை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுற்றிலும் இப்பொழுது அக்கினி மதில் சுவர் எழுப்பப்படும். இதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இதை யாரெல்லாம் கவனித்து கேட்டார்களோ, அப்ப விசுவாசத்தோடு யாரெல்லாம் செபிக்கிறார்களோ அவர்களை சுற்றிலும் நான் இப்பொழுது அக்கினி மதிலை போடுகிறேன். ஒரு தெய்வீக பாதுகாப்பு இந்த நாள் முதல் உண்டாகட்டும். தலையில யாரோ ஒருத்தவங்களுக்கு நான் ஜெபிக்கிற நேரத்துல உங்கள் தலை சுற்றல், இதயத்துல படபடப்பு, மூச்சு திணறல், இது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இப்பொழுது இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுகிறேன். வெளியேறட்டும். அற்புத சுகம் உண்டாகும். தலை சுற்றல் நீங்கட்டும். தலை பாரங்கள் நீங்கட்டும். இதயத்துல காணக்கூடிய படபடப்பு, மூச்சு திணறல் எல்லாம் சரியாகட்டும். இரவுல தூக்கலாதபடி அப்பா இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். என் தேவன் சுக நித்திரை கொடுக்கிறவர் என்று வேதம் சொல்லு. அவர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு சுக நித்திரை கொடுப்பார். இசப்பா, ஒரு சுகமான ஒரு நித்திரை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறாங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவர், நமக்கு நன்றி. இந்த ஜெபத்தை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் உடைய கரமா வரட்டும். இதில் இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதத்தை பெற்று எப்படி கிறிஸ்து இயேசுவிடத்துல வருகிற பொழுது ஒவ்வொருவரையும் அவர் சுகமாக்கினார். அதுபோல இந்த நேரத்துல இசப்பா கவனித்து கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த ஜெபத்துல இணைந்த ஒவ்வொருவரையும் ஆவியானவர் தாவே சுகப்படுத்தி பலப்படுத்தி அவர்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி செம்மையாக்குவார். கோழி எப்படி தன் குஞ்சுகளை அது மீண்டும் மீண்டும் அடைத்துக் கொண்டு பாதுகாக்கிறதோ அதுபோல என் ஆண்டவர் பாதுகாப்பார். அல்லேலூயா. தூரம் போன யாரோ ஒருத்தவங்களுக்கு உங்க மகன் உங்களை விட்டு தூரம் போயிட்டாங்க, எங்க இருக்கா கூட தெரியலன்னு சொல்லிட்டீங்க. அதை பல வருஷங்கள் ஆச்சு. கர்த்தர் உங்க மகனை மீட்டு கொண்டு வருவேன் என்று சொன்னார். உங்க மகன் உங்க இடத்துல மீண்டும் வருவான். மகனை என் தேவன் மீட்டு கொண்டு வருவான். அஜா வியாபாரத்துல இருக்கிறவங்க பிசினஸ் மேனுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விருத்தி உண்டாகிறது. உங்க வியாபாரத்துல விருத்தி, உங்க பிசினஸ்ல விருத்தி, உங்கள் கையின் பிரயாசத்துல என் ஆண்டவர் விருத்தியை கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை மேன்மைப்படுத்துவார். எல்லாருக்கும் முன்னாடி உங்களை மேன்மைப்படுத்துவார். இயேசுவின் கரம் அப்பா ஒவ்வொருவரையும் தொடட்டும். எளியவரை குப்பையிலிருந்து உயர்த்தி அவர்களை ராஜாக்களோட பிரபுக்களோடு அமர பண்ணுகிறவர். உங்களை அமர பண்ணுவார். ஹல்லேலூயா. பிரயாணத்துல தூர தேசத்துக்கு பிரயாணம் போகக்கூடிய பிரயாணத்தை ஆண்டவர் சேஃபா கொண்டு போவார். கவலைப்படாது. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, தூரத்துல இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிற, வெளி தேசத்துல இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். எந்தெந்த விண்ணப்பத்தோடு இந்த நேரத்தை என்னோடு இணைந்து ஜெபித்தார்களோ ஒவ்வொருவரும் இந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. சாட்சிகள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த இரவு நேரத்திலும் அப்பா ஒவ்வொருவரையும் நான் மீண்டும் ஆசீர்வதிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே இதுல இணைந்த ஒவ்வொரு மேலும் என் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவாக உண்டாகட்டும். ஹல்லேலூயா. பாதுகாக்கும் கேடகம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஒவ்வொரு மேலும் சாட்சி உண்டாகும். இந்த நாளிலிருந்து ஒரு பெரிய விடுதலை உடைய பிள்ளைகள் அனுபவிக்க, புலம்பல்கள் மாற, கண்ணீர் மாற என் தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பொறுப்படுப்பீராக சொன்னேன்.
கேட்கிற ஒவ்வொருவரையும் அளவில்லாத உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் என் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதித்து அவரை பிசாசுகளை வெட்கப்படுத்தி உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி நிறுத்துவாராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கேளுங்க. தொடர்ந்து காலை ஜெபம், இரவு ஜெபம் இதெல்லாம் நீங்க கேளுங்க. நிச்சயமா உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அநேகருடைய வாழ்க்கையில சாட்சிகளை தேவன் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். விசுவாசத்தோடு கேளுங்க. கண்டிப்பா பாருங்க, பெரிய அற்புதத்தை நீங்க அல்லேலூயா. இன்றும் அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். இன்றும் பேசுகிற தெய்வமா இருக்கிறார். இன்றும் அற்புதங்களை செய்கிறார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க இன்றும் விரும்புகிறார். பிசாசுக்கு முன்னாடி ஒருபோதும் நம்மளை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். சத்துருக்களுக்கு முன்பதான் உங்களுக்கு பந்தி ஆயத்தப்படுத்துவார். கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து இந்த சேனல்ல நிறைய பேர் வீடியோஸ் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, இன்னும் அநேகருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் இந்த ஷேர் பண்ற ஊழியம் பாக்குறாங்க. இந்த ஜெபம் போகிற இடத்துல எல்லாம் அற்புதம் நடக்கும். நிறைய பேர் சாட்சி சொல்றாங்க. நிறைய தேசத்துல இருந்து சாட்சி சொல்றாங்க. உங்க குடும்பத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்கு நீங்க ஜெபத்தை மட்டும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்க இந்த ஜெபத்தை கேட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா ஆவியானவர் பேச ஆரம்பிச்சு அவங்க கேட்கிற அந்த விண்ணப்பத்தை என் ஆண்டவர் நிறைவேற்றி தருவார். அதிசயத்தை பார்ப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா கிறிஸ்து இயேசுக்குள்ள வருவாங்க. அல்லேலூயா. இயேசு எப்படி அற்புதங்களை செய்து அவர் தம்முடைய ஜனங்களை கூட்டி சேர்த்தார், போல தேவ ஆவியானவர் இந்த நாளில, இந்த கடைசி நாளில் அவர் மிக வேகமாக செய்ய ஒரு விருப்பம் கொடுக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். God bless you.